ஸோ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் எப்போதும் சொல்கிறது தான், இந்த கிளாஸ் இட் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஃபார் யுவர் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷன். எப்போனா இந்த கிளாஸ் வீடியோவை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி கிளாஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த கிளாஸில் இருக்கிற எல்லா ஃபேக்ட்ஸையும், கான்செப்ட்ஸையும், ஸ்டோரிஸையும், குட்டி குட்டி ஸ்டோரிஸை கூட உங்களால் கனெக்ட் பண்ணி எழுதிக்க முடியுதுன்னா திஸ் கிளாஸ் இட் செல்ஃப் சஃபிஷியன்ட். உங்கள் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்சிஆர்டி படித்தா போதுமானது. ஸோ என்சிஆர்டி லெவல் லாங்குவேஜ் ப்ளஸ் கிளாஸில் கிடைக்கிற நாலேஜ் இது ரெண்டுமே போதுமானது. இதை நீங்கள் வந்து பைகாட் பண்ணிக்கிட்டு ஒரு டெஸ்ட் எழுத உங்களோட எரர்ஸ்லாம் சரி பண்ணாலே ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி அண்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரியோட ஃபவுண்டேஷன் ஓவர். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த கிளாஸ் வழியாக என்னோட மெயின் எய்ம் என்ன, அதாவது இந்த ஹிஸ்ட்ரி கிளாஸை நான் என்ன நெரேட்டிவ் யூஸ் பண்ண போகிறேன். காமன் மேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு லேமன் சொல்லுவாங்களே, ஈவன் ஒரு ஃப்ரெஷர், ஒரு காமன் பர்சன் இந்த கிளாஸ் வீடியோ பார்த்தாலும், இந்த ஹிஸ்ட்ரி கிளாஸ் வீடியோ பார்த்தாலும் அவருக்கு ஹிஸ்ட்ரி புரியணும், பேசிக் புரியணும். அந்த பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் ஆஃப் நாலேஜ், அதாவது இப்போ நம்ம லெவலுக்கு, இப்போ என்னோட லெவலுக்கு இப்போ இருக்கிற நாலேஜில் இருக்க அட்வான்ஸ் இருக்குல்ல, அந்த லெவல் ஆஃப் நாலேஜ் வரைக்கும் ஒரு காமன் பர்சனாலையும் ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய மெத்தட் இருக்குல்ல, அது என்ன மெத்தட். ஸ்டோரிஸாக இருக்கலாம், கான்செப்ட்ஸாக இருக்கலாம், லிங்கிங்காக இருக்கலாம், இல்லை இமேஜாக இருக்கலாம். எது ஒரு காமன் பர்சன் நெரேட்டிவ்க்கு ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த நெரேட்டிவில் பயன்படுத்த போகிறேன். ஸோ இந்த கிளாஸ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு காமன் பர்சனாக இருக்கலாம். பட் ஹிஸ்ட்ரி மேலே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த கிளாஸ் வீடியோ தைரியம் பார்க்கலாம். ஈவன் காம்ப்ளெக்ஸ் விஷயத்தை கூட முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், இப்போ நான் வந்து இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை படிக்க போகிறேன்னா எதை படிக்க போகிறேன், நம்ம எதை படிக்க போகிறோன்றதை பொறுத்து தான் எந்த டைம்லேருந்து ஆரம்பிக்கலாம், எந்த காலத்துலேருந்து ஆரம்பிக்கலான்றது முடிவாகும். யோசிக்க முடியுதுல. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் இந்தியாவோட ஜாகிரஃபி இருக்குல்ல, இந்தியாவோட மவுண்டன் எப்படி உருவாச்சு, ரிவர்ஸ் உருவாச்சு, அதுவும் இந்தியாவோட ஹிஸ்ட்ரி தரேன். இப்போ நான் அதை படிக்கணும் முடிவு பண்ணுறேன்னா அது எப்போ உருவாச்சு, அதோட ஆரிஜின் பாயிண்ட் என்னன்னு பார்த்தா ரொம்ப வருஷம் முன்னாடி இருக்கும். பட் நம்மளோட சிலபஸில் என்ன கிடையாது, நம்ம படிக்க போகிறது ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி கிடையாது. அதாவது அந்த லேண்ட் எப்படி உருவாச்சு, எப்போ ஆரிஜின் ஆச்சு, எப்படி சேஞ்ச் ஆச்சு, அது கிடையாது. த சேம் டைம் இந்தியாவோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தா இன்னும் நிறைய படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் உருவான ஒரு மனுஷன் இருப்பான்ல, அவன் பயாலஜிக்கலாக எப்படி டெவலப் ஆனான், அதாவது அவன் கை கால் எப்போ வந்து ஸ்ட்ரெச் பண்ணான், அப்போ அவன் மூளை எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு, எப்படி நடந்தான், அப்படி இருக்குல்ல, அது பயாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி. அந்த எவல்யூஷன் ஹிஸ்ட்ரியும் நம்ம சிலபஸில் கிடையாது. அப்போ நாம படிக்க வேண்டிய பாயிண்ட் எது, ரொம்ப சிம்பிள், இந்தியன்ஸோட லைஃப்பை படிக்கணும். லைஃப்னா புரியுதா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் எங்கே வாடுறீங்க, இந்தியாவில் வாடுறீங்க, ஓகே, எந்த காலகட்டத்தில், 21st சென்ச்சுரி சொல்லலாமா, இல்லைனா ரொம்ப சிம்பிளாக 2025 இல்லை 26, ஓகே. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழும்போது உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, லைஃப்னா புரியுதா. இப்போ நீங்கள் வந்து உயிர் வாடுறதுக்கு இல்லை சாப்பாடுக்கு என்ன பண்ணுறீங்க, படிக்க போகிறீங்க, இல்லை ஒரு வேலைக்கு போகிறீங்க, அப்புறம் உங்களை பார்த்துக்கிறது ஒரு ஃபேமிலி இருக்குது, அப்புறம் உங்களோட மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரிலீஜன் இருக்குது, கல்ச்சர் இருக்குது, அண்ட் உங்களுக்குன்னு ஒரு ஊர் இருக்குது, அது வில்லேஜாக இருக்கலாம், அடுத்து சிட்டியில் வாழலாம், இல்லை உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, உங்களை கவர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் சேர்ந்து லைஃப், அதாவது ஹியூமன்ஸ் நாம் உருவாக்குறது. பட் இது எதுவுமே இப்போ நாம் வாடுறோம்ல 2025 ஆரிஜின் கிடையாதுல்ல, நம்ம பேரண்ட்ஸ் கொடுத்த அந்த லைஃப்பை கண்டினியூ பண்ணுறோம், அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுறோம். நம்ம தாத்தா கொடுத்த லைஃப்பை நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். அப்போ நாம வந்து தொடர்ச்சி தான். அப்போ இது எல்லா லைஃப் இருக்குல்ல, அதாவது சாப்பாட்டிலேருந்து வேலை செய்கிறதுலேருந்து எல்லா விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாத்தோட ஆரிஜின் பாயிண்ட் இருக்குல்ல. எப்போ முதல் முறையாக ஒரு ஹியூமன் பீயிங் தன்னோட லைஃப் ஆரம்பிச்சிருக்கும், லைஃப்னா புரியுதா. எப்போ உயிர் வாடுறான்றது வேறு, அது சொன்னி இன்னும் ரொம்ப லட்சம் வருஷம் முன்னாடி போகும். எப்போ அவனுக்கு உடல் உருவாச்சு, நம்ம அதை பற்றி பேசல. எப்போ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறான்னா என்ன அர்த்தம்னா, அவனை சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட்டை எப்போ இன்ட்ராக்ட் பண்ணுறான், அந்த என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்போ அடாப்ட் பண்ணிக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் எப்போ இயற்கையை கண்ட்ரோல் பண்ண வைக்கிறான். இயற்கை ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது, அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளைமேட்டுக்கு தனக்கு தேவையான சாப்பாடை உருவாக்குறதுக்கு ஒரு டூல்ஸ் உருவாக்குவோம். ஸோ அந்த சாப்பாடுல தானே கிடைக்கும், அவனுக்கான லைஃப் ஆரம்பிக்கும், கண்டினியூ ஆகும். ஒரு குரூப் உருவாக்கலாம், வில்லேஜ் உருவாக்கலாம், அடுத்து பெரிய சிட்டி உருவாக்கலாம், அப்போ அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் உருவாக்கலாம், இன்னொரு கண்ட்ரி வந்து சண்டை போடுவாங்க, அப்போ அதை ஜெயிக்கணும், நமக்கு ஒரு கல்ச்சர் உருவாகும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ இது எல்லாமே ஒரு ஆரிஜின் பாயிண்ட் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ஹியூமன் பீயிங் தன் லைஃப் ஆரம்பிக்கிறான்ல, அந்த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கும். லாஜிக் புரிஞ்சுல. அப்போ இந்தியாவோட ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி படிக்க போகிறோம் அப்படின்னா என்ன படிக்க போகிறோம், நம்ம இந்தியாவில் வாடுற ஒரு ஹியூமன் பீயிங் தன்னோட லைஃப்பை எப்படி ஆரம்பித்தான், எந்த இடத்துல செட்டில் ஆக ஆரம்பித்தான், எந்த இடத்துல ஒரு குடும்பத்தை உருவாக்க ஆரம்பித்தான், அந்த ஆரிஜின் பாயிண்ட்டில் படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் தெளிவாயிடுச்சு, நம்ம எதை படிக்க போகிறோம் முடிவாயிடுச்சு. இந்தியன்ஸோட லைஃப், இந்த லைஃப் என்ன கொஞ்சம் எவ்வளோ ஆகி ஃபேமிலி, வில்லேஜ், சிட்டி, கண்ட்ரி லெவலுக்கு பெருசாகிடுச்சு. அண்ட் நம்ம லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முக்கியமான ராஜாக்கள் இல்லை படையெடுப்புகள் எல்லாம் படிக்க போகிறோம். கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் பேசிக் கொஸ்டின், ரிவிஷன் மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம எந்த வருஷத்தில் வந்துட்டு இருக்கோம், 2025, ஓகேவா. நமக்கு ஒரு லைஃப் இருக்குது, இது எல்லாமே எக்ஸ்டென்ஷன், ஓகே. கொஸ்டின் இதுதான், இப்போ நம்ம லைஃபோட ஆரிஜின் பார்க்கணும்னா ஒரு டைம் மிஷின் எடுத்துக்கிட்டு பின்னாடி போகணும்னா எந்த டைமுக்கு போனால் முதல் முறையாக ஒரு ஹியூமன் பீயிங் தனக்கான லைஃப்பை உருவாக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பான், எந்த டைம் லைனுக்கு போகணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாயிண்ட், 2.5 மில்லியன் இயர்ஸ் அகோ. மீனிங் புரிஞ்சா, 2025 இருக்கும். இப்போ இங்கிருந்து 1 மில்லியன்னா 10 லட்சம், 2 மில்லியன்னா 20 லட்சம். அப்போ 25 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் டைம் மிஷினில் ட்ராவல் போனீங்கன்னா நீங்கள் என்ன பார்க்கலாம், முதல் முறையாக ஹியூமன் பீயிங்ஸ் உயிர் வாழ்ந்து தன் லைஃப் ஆரம்பிச்சிருப்பான். அதாவது அந்த என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அப்போ நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது
2.5 மில்லியன். ஓகேவா? இப்போ அடுத்த பாயிண்ட், நம்ம இங்கிருந்து டைம் மிஷினில் ட்ராவல் பண்ணி நம்ம எங்கே இருக்கோம்? இந்தியாவில் தான் இருக்கோம். ஸோ சேம் இந்தியாவுக்கு தான் ட்ராவல் பண்ணுறோம். டைம் மிஷினில் போயிட்டு ஒரு 2.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி போயிட்டு அந்த சுச்சுவேஷன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்ன உருவாயிட்டு இருக்கணும்? ஹியூமன் பீயிங்ஸ் தன்னோட லைஃபை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணிட்டு இருப்பாங்களா? பட் அதை நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ ஹியூமன் பீயிங்ஸை பார்க்க முடியாதுன்னா எதை பார்க்கலாம்? எம்டி ஸ்பேஸ். என்ன சொல்ல போனால் ஐஸ் ஏஜ். இப்போ இருக்கிற உலகமே கிடையாது. அதாவது கம்ப்ளீட் ஐஸ், ஃபுல் கவர்டு வித் ஐஸ். செம்ம கூலு, செம்ம ட்ரை விண்டு, எந்த பிளான்ஸையும் பார்க்க முடியாது, ஃபாரஸ்ட்டை பார்க்க முடியாது, எதுவுமே கிடையாது. ஃபுல் ஐஸ் ஷீட். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த 2.5 மில்லியன் சொல்கிறோம்ல, உலகம் முழுக்க எல்லா கான்டினென்ட்லையுமே ஃபுல்லி கவர்டு வித் ஐஸ். மேபி உங்களுக்கு இந்த டவுட் வந்துருக்கலாம், அப்போ ஃபுல்லாக ஐஸாக இருக்குன்னா இப்போ இருக்கிற உலகம் எப்போ வந்துச்சுன்னு தோணலாம்ல உங்களுக்கு. இந்த ஐஸ் ஏஜ் வந்து 2.5 கிடையாது, 3 மில்லியன் வச்சுக்கலாம். ஒரு நாம் இருந்த வருஷத்துலேருந்து ஒரு 30 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஸாக இருக்கும். அந்த ஐஸ் ஃபுல்லாக கரைஞ்சி இப்போ இருக்கிற உலகம் இருக்குல்ல, ஃபாரஸ்ட்டு இதெல்லாம் உருவானது எப்போனா மேக்ஸிமம் ஒரு 11,000 வருஷத்துக்கு முன்னாடி. 10,000 வச்சுங்களேன் சிம்பிளாக. அதாவது இப்போ இருந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா அந்த ஐஸ் ஏஜ் கரைஞ்சி இப்போ இருக்கிற நார்மல் லேண்டு, ஃபாரஸ்ட்டு, வார்மு, மான்சூனு இதெல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிற டைம் 11,000 இயர்ஸ் ஆகும். ஸோ 2.5 மில்லியன் இல்லை 3 மில்லியன்லேருந்து 10,000 வருஷம் வரைக்குமே எப்படி இருக்கு இந்தியா? எப்படி இருக்கு? ஃபுல்லி ஐஸ். இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து என்ன டவுட் வரலாம்ல, நம்ம டைம் என்ன, நமக்கு ஒரு லைஃப் இருக்கு, அந்த லைஃபோட ஆரிஜின் பார்க்க போறோம். இந்தியாவில் தான் லைஃபே இல்லைன்னா நம்ம எதுக்கு 2.5 மில்லியன் டைமுக்கு டைம் ட்ராவல் பண்ணி போறோம்? என்ன ரீசன்னா, இந்தியாவில் தான் ஆள் இல்லை, பட் வேற இடத்துல ஆளுக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் இந்த இடம் ஆப்பிரிக்கா. அப்போ நம்மளோட லைஃபோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா தான். நம்மன்னு கிடையாது, உலகம் முழுக்க இருக்கிற எல்லா கான்டினென்ட் இருக்கிற உயிரினங்களோட அந்த ஹியூமன் பீங்ஸோட ஆரிஜின் பிளேஸ் ஆப்பிரிக்கா, சென்ட்ரல் ஆப்பிரிக்கா. எப்போ 2.5, அதாவது உயிர் கிடையாது. நான் சொன்ன லைஃப் சொன்னல, லைஃப் ஸ்டார்ட்ஸ், அதாவது ஹியூமன் பீங்ஸ் ஒரு ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கிறாங்களே, ஆக்டிவிட்டி ஆரம்பிச்ச இடம் இந்தியா கிடையாது. நான் அதுக்காக சொல்றேன், முதல் முறையாக மனிதன் தன்னோட ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சது இந்தியாவிலுமா கேட்டால் இந்தியா கிடையாது, இந்தியன் கான்டினென்ட்ல கிடையாது, ஆப்பிரிக்காவில் தான் ஹியூமன் எவல்யூஷனை பார்க்க முடியும். அதாவது முதல் முறையாக ஹியூமன் பீயிங் நடக்க ஆரம்பிக்கிறது, கையில் வந்து ஒரு குச்சி எடுக்கிறது, எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஆரம்பிச்சு லைஃப் ஆரம்பிச்ச பிளேஸ். அகைன் சொல்றேன். ஸோ வாட் இஸ் அவர் எய்ம்? இப்போ நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு. இது எல்லாத்தோட ஆரிஜின் பார்க்க ட்ரை பண்றோம். எந்த இயர்க்கு டிராவல் பண்றோம்? ஒரு 2.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி போறோம். 25 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி போறோம். எங்க போறோம்? இந்தியாவுக்கு போல. ஏன்? இந்தியாவில் மனுஷங்க இப்போ இல்லை, ஃபுல் ஐஸா இருக்கு, உலகம் முழுக்க ஐஸ். ஓகே, அப்போ சேம் டைம்ல எங்க போறோம்? ஆப்பிரிக்கா போறோம். ஆப்பிரிக்காவில் அந்த டைம்ல ஹியூமன் பீயிங்ஸ் தன்னோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஹியூமன் பீங்கோட பேர் என்ன? இப்போ நாம இருக்கிறோம்ல, நம்ம பேர் என்ன? ஹோமோ சாப்பியன்ஸ், மோஸ்ட் அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹியூமன் பீயிங், அதாவது மோர் இன்டெலிஜென்ட். அந்த ஹோமோ சாப்பியனை நீங்க பார்க்க முடியாது. இப்போ போனீங்கன்னா 2.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி போனீங்கன்னா நீங்க யாரை பார்க்கலாம்? நம்மளோட ஆரிஜின் வெர்ஷன் பார்க்கலாம். அதாவது கொஞ்சம் அறிவு கம்மியா இருக்கிற, எல்லா ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியாத ஒரு ஹியூமன் பார்க்கலாம். அவங்க பேர் என்ன? ஹோமோ ஹாபிலிஸ். இதுக்கு முன்னாடியும் ஹியூமன்ஸ் இருக்காங்க. இப்போ 2.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி போனீங்கன்னா அங்க ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்களே, அந்த ஹியூமன் பீயிங் என்ன பண்றான்? லைஃப் ஆரம்பிக்கிறான். என்ன லைஃப் ஆரம்பிக்கிறான்? தன்னோட கையை வந்து பாதி தூக்க முடியுது, கையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், பாதி கையை தூக்க முடியுது. ஆக்சுவலா புக்ல வந்து ஹேண்டி மேனே கொடுத்துருப்பாங்க, ஓரளவுக்கு கையை தூக்கி ஒர்க் பண்ண முடியுது. அப்ப என்ன ஆகுது? லைஃப் ஆரம்பிக்குதா? அந்த டைம்ல இருந்த ஹியூமன் பீயிங் யாரு? ஹோமோ ஹாபிலிஸ். ஸோ அவன் என்ன பண்றான்? ஆப்பிரிக்கால தான் இருக்கிறான். ஆப்பிரிக்கால இருக்கிறான், எவால்வ் ஆகுறான், இன்னும் கொஞ்சம் 10 லட்சம் வருஷங்கள் எவால்யூஷன் கொண்டு வரான். அடுத்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகுறான். அவன் யாரு? ஹோமோ எரக்டஸ். இன்னும் கொஞ்சம் தெளிவா ஸ்ட்ராங்கா நடக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீயிங். அப்ப இந்த ஃபுல் எவல்யூஷன் எங்க நடக்குது? ஆப்பிரிக்கா நடக்குது. ஸோ அவன் ஹோமோ எரக்டஸா மாறினதுக்கு அப்புறம் என்ன சொல்ற? புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹோமோ சாப்பியன்ஸ் இப்ப இருக்கிற நமக்கு ஸ்ட்ராங் இன்டெலிஜென்ட் மைண்ட் இருக்குல்ல, அதுக்கான காரணம் யாரு? நமக்கு முன்னாடி ஒரு மினிமம் ஒரு 3 பேர் போட்ட எஃபர்ட். ஹோமோ ஹாபிலிஸ் தன்னோட கையை தூக்கி ட்ரை பண்ணி பார்க்கறான், அதான் ஒரு லிமிட். இன்னும் எவல்யூஷன் நடந்துட்டே இருக்கு, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறான். ஹோமோ எரக்டஸ் அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஹோமோ சாப்பியன்ஸ். இப்போ இந்த ஆப்பிரிக்கால இருக்கிற ஹோமோ எரக்டஸ் தான் என்ன தோணுதுன்னா, நமக்கு நடக்க முடியுது, இப்போ என்ன பண்ணலாம்? நிறைய இடத்துக்கு போகலாம். ஸோ ஆப்பிரிக்காவில இருந்து ஹியூமன் பீயிங், அது ஹோமோ எரக்டஸ் என்ன பண்றாங்க? எல்லா ஊருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. அதுல சில குரூப் எங்க வராங்க? இந்தியாவுக்கு வராங்க. ஒன் மோர் ரிவிஷன், நம்ம எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி டிராவல் பண்ணி போறோம்? டைம் மிஷன்ல 2.5, அதாவது 25 லட்சமா? ஓகே, அந்த டைம்ல நீங்க யாரை பார்க்க முடியும்? ஹோமோ ஹாபிலிஸ் தான் பார்க்க முடியும். ஹோமோ ஹாபிலிஸ் என்ன மாறிட்டாங்க? ஹோமோ எரக்டஸ். அவங்க இந்தியாவுக்கு வராங்கல்ல, அப்பெல்லாம் டைம் என்ன? இன்னும் டைம் குறையும் இல்ல, 25 lakhs கிடையாது, 5 lakhs டிஃபரன்ஸ். புரியுதா? 25 லட்சத்துல இருந்து 20 லட்சம், 15 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம், இத்தனை வருஷமா எவல்யூஷன் ஆகி தான் ஹோமோ எரக்டஸா மாறிட்டாங்க. ஸோ ஒரு 5 லட்சம், அதாவது நம்ம இப்போ வாடுற 2025 இருந்து ஒரு 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா நீங்க என்ன பார்க்கலாம்? ஃபுல்லா ஐஸா இருக்கிற இந்தியாவில் முதல் முறையா யாரோ ஒருத்தர் டிராவல் பண்ணி இங்க உள்ள வராங்க. ஹோமோ எரக்டஸ் 5 lakhsக்கு முன்னாடி ஹோமோ எரக்டஸ் இந்தியாவுக்குள்ள வராங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த 2.5, அதாவது 20 லட்சம் 5 லட்சம் விஷயம் கிடையாது. மெயின் பாயிண்ட் என்னன்னா, ஹோமோ ஹாபிலிஸ் நம்ம இந்தியாவில் பார்க்க முடியல. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்லாம் பார்ப்பாங்களே, மண்டோடலாம் பார்ப்போம்ல, எதுவுமே கிடைக்கல. நமக்கு கிடைச்சது இந்தியாவில் மத்திய பிரதேஷ்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பேசிக் ஃபேக்ட்ஸ். ஹத்னோரா அப்படின்ற பகுதியில், அதாவது நர்மதா ரிவர் பக்கத்துல ஒரு மண்டவோடு கிடைக்குது, ஸ்கல் கேப். அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? மேபி ஒரு ஹோமோ எரக்டஸோட மண்டவோட இருக்கலான்றதை முடிவு பண்ணிருக்காங்க. எப்போ கண்டுபிடிச்சோம்? 1984 தான். ஸோ 1984 தான் நமக்கு என்ன தெரிய வருது? இந்தியாவில் ஹோமோ எரக்டஸ்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்றது தெரிய வருது. அப்போ இப்போ இருக்கிற டைம்ல இருந்து ஒரு 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி டைம் மிஷின்ல போனீங்கன்னா ஹோமோ எரக்டஸ் நீங்க பார்க்கலாம். பட் ஹோமோ எரக்டஸ் ஆவாங்க, எவல்யூஷன் ஆகி ஹோமோ சாப்பியன்ஸா மாறுவாங்களே,
அந்த ஃபுல் எவல்யூஷனும் இந்தியாவில் நடக்கல. என்ன ரீசன்? இந்தியாவில் இருக்கிற ஹோமோ எரெக்டஸ் பாப்புலேஷனால என்ன பண்ண முடியல, இந்தியாவில் சஸ்டெயின் ஆக முடியல. வந்த எல்லா மக்களும் ஒரு 1000 வருஷம் வாடுறாங்க, 10,000 வருஷம் வாடுறாங்க, சஸ்டெயின் பண்ண முடியல. தே காட் கம்ப்ளீட்லி வேனிஷ்ட், அழிஞ்சு போயிட்டாங்க, ஃபுல்லா அழிஞ்சு போயிட்டாங்க. இது ஒரு தியரி. என்ன ரீசன்? நான் பார்த்தோம்ல, நமக்கு 1984 ஒரு ஸ்கல் கிடைக்குது, ஒரு ஸ்கல் கேப் கிடைக்குது. அது பார்த்தா ஹோமோ எரெக்டஸ் மாதிரி இருக்காங்க. ஓகே, கண்டிப்பா ஹோமோ ஹேபிலிஸ் இன்னும் கிடைக்கல. ஹோமோ ஹேபிலிஸ் நம்ம கிடைக்காதான் சொல்றோம். இந்தியா கான்டினென்ட்ல எங்கேயுமே ஹோமோ ஹேபிலிஸ் இல்லாதனால மேபி எங்க அதிகமா இருக்கு, ஆப்பிரிக்கால இருக்கு. அப்ப ஆப்பிரிக்கால வந்திருக்கலாம்னு ஒரு தியரி. ஓகேவா? அடுத்த பாயிண்ட், நம்ம கிடைச்ச ஒரே ஒரு மண்டவோடு இது மட்டும் தான். ஹோமோ எரெக்டஸோட மண்டவோடு இந்தியா முழுக்க நிறைய இருந்துச்சுன்னா சொல்லலாம். அப்போ இவங்க செட்டில் ஆகிட்டு நிறைய பேர் வாழ்ந்து ஒரு லைஃப் உருவாக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் அவளுக்கு கிடைக்கல, ஒரே ஒரு மனம் தான் கிடைச்சிருக்கு. அப்போ ஆதி காலத்து மனுஷன் அவரோட ஸ்கல் கேப் நீங்க ஒன்று எடுத்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அப்போ என்ன முடிவு வராங்க, ஹோமோ எரெக்டஸ் ஹியூமன் பீயிங்காலையும் ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்க முடியல போல, சீக்கிரம் அழிஞ்சு போயிட்டாங்க. அப்போ என்ன நடக்குது? ஒன் மோர் தீசிஸ், ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ ஆப்பிரிக்காவில இருந்து மைக்ரேட் ஆன ஹோமோ எரெக்டஸ் இந்தியாவில் செட்டில் ஆகுறாங்க. பட் சஸ்டெயின் பண்ண முடியல, அழிஞ்சு போயிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மைக்ரேஷன் வாஸ் கொலாப்ஸ்ட், வேனிஷ்ட். இப்போ அடுத்து ஆப்பிரிக்காவில் இந்தியாவில் இருக்கிற ஹோமோ எரெக்டஸ் தான் இருக்காங்க, அழிஞ்சு போயிடுறாங்க. ஆப்பிரிக்கால என்ன நடக்குது? ஹோமோ எரெக்டஸ் பல லட்சம் வருஷங்கள் என்ன பண்றாங்க, பல வருஷங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்டிவிட்டி பண்ண ஆகும், ஹியூமன் பிரெயின் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ அடுத்து உருவாக்குறது ஹோமோ சாப்பியன்ஸ். ஹோமோ எரெக்டஸை விட செம ஸ்ட்ராங் தானே. என்ன ரீசன்? இவனால நிறைய விஷயங்களை யோசிக்க முடியும், காம்ப்ளெக்ஸ் தாட்ஸ், பல விஷயங்களை யோசிக்க முடியும், டெய்லி லேர்ன் பண்ண முடியும். லைஃப் லாங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு இடத்துக்கு போறானா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு அடுத்த நாள் லைஃபை அவனால ஹேண்டில் பண்ண முடியும். அவனால காம்ப்ளெக்ஸான விஷயத்தை யோசிக்க முடியும். நேற்று நடந்த ஒரு விஷயத்த யோசிச்சு அதுக்கேற்ற முடிவு எடுக்க முடியும். ஸோ லைஃப் லாங் லேர்ன் பண்ணிருக்கான். அந்த லேர்ன் பண்ணதெல்லாம் மைண்ட்ல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த நாளில் அவன் என்ன பண்ணுறான், இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகிறான். ஸோ ஹீஸ் எ அப்ரைட் மேன். இன்னும் ஸ்ட்ராங்காக நடக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் அறிவுள்ள லைஃப் லாங் லேர்ன் பண்ணிக்கிற எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு ஹியூமன் பீயிங். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த அறிவு கூட இப்போ இருக்கிற அறிவு கம்மி தான். ஏன்னா நீங்கள் வந்து ஹோமோ சாப்பியன் ரெண்டாக பிரிக்கலாம். ஓல்டு ஹோமோ சாப்பியன், நியூ ஹோமோ சாப்பியன். ஓல்டுக்கு இன்னொரு பேர் ஆர்காயிக் சொல்லுவாங்க. அதாவது பழைய மனிதன், அறிவுள்ள பழைய மனிதன், இப்போ அறிவுள்ள புதிய மனிதன் இப்படி பிரிச்சுக்கலாம். பட் ஜென்ரலாக பார்த்தோன்னா ஹோமோ சாப்பியன்ஸ் இப்போ அடுத்து மறுபடியும் என்ன ஆகுறாங்க, ரோம் ஆகுறாங்க, எல்லா ஊருக்கும் வராங்க, இந்தியாவுக்கும் வராங்க. அப்போ இது என்னது? செகண்ட் மைக்ரேஷன். செகண்ட் மைக்ரேஷன் சக்சஸ். இப்போ இந்தியாவில் செட்டில் ஆகுறாங்க. இப்போ அவங்களால என்ன பண்ண முடியுது, இந்தியாவுக்குள்ள சஸ்டெயின் ஆக முடியுது. ஒட்டுமொத்த இந்தியா என்ன பண்றாங்க, காலனைஸ் பண்றாங்க. காலனைஸ் அர்த்தம் செட்டில் ஆக வாழ ஆரம்பிக்கிறாங்க. எப்போ வராங்க? ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி. மீனிங் புரியுதா? நான் பார்த்த ஞாபகம் இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஞாபகம் இருக்கா? நீங்க இப்போ இருந்து டைம் டிராவல் பண்ணி ஒரு 2.5 lakhs முன்னாடி போனீங்கன்னா இந்தியா பார்க்க எப்படி இருக்கும்? ஐஸ் ஏஜா இருக்கும். ஓகே, எப்போ ஐஸ் ஏஜ் முடியுது பார்த்தோம்? ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது இப்போ இருந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஐஸ் ஏஜ் ஃபுல்லாக கரைஞ்சிருக்கும். பட் ஹோமோ சாப்பியன்ஸ் செகண்ட் மைக்ரேஷன் இந்தியாவுக்குள்ள எப்போ வராங்க? ரொம்ப சீக்கிரம் வந்துடுறாங்க. 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுறாங்க. கரெக்டா? அப்போ அவங்க செட்டில் ஆகும்போது இங்கே என்னது? ஐஸ் ஏஜ் தான். ஓகேவா? இப்போ அந்த ஐஸ் ஏஜ் டைம்லேயே ஹோமோ சாப்பியன்ஸ் வராங்க, செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஸ்டோரி இந்த அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா மைக்ரேஷன் ஸ்டோரியில் ஏன் படிக்கிறோம்? ஒரே விஷயம், இப்போ இருக்கிற லைஃப் ஆரிஜின், அதாவது இந்தியாக்குள்ளவே ஹோமோ ஹேபிலஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சாப்பியன்ஸ் 3 எவல்யூஷனோட ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ் பார்க்க முடியுமா கேட்டால் பார்க்க முடியாது. ஹோமோ எரெக்டஸ் ஆளுமே ஆஃப்ரிக்காவில் வந்தது, ஹோமோ சாப்பியன்ஸும் ஆஃப்ரிக்காவில் வந்தது. இந்த பாயிண்ட் நான் வச்சு இதுக்காக தான் இந்த ஃபுல் ஸ்டோரி. ஸோ இது வரைக்கும் பார்த்த சில முக்கியமான வேர்ட்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் முக்கியமான வார்த்தை ஐஸ் ஏஜ். ஐஸ் ஏஜ் எப்போ முடியுது? இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருந்து ஒரு 11,000 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு. இல்லை 10,000 11,000 ஐஸ் ஏஜ் கம்ப்ளீட்லி மாறிட்டு இப்போ இருக்கிற நார்மல் ஏஜ், இல்லைனா நியூ வேர்ல்டு சொல்லலாமா? 11,000 வருஷத்துக்கு அப்புறம் 10,000 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கிற வேர்ல்டு நியூ வேர்ல்டு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சேஞ்சா. இந்த நியூ வேர்ல்டுக்கு பேர் தான் ஹோலோசீன். அப்போ இந்த நியூ வேர்ல்டுக்கு முன்னாடி இருந்த ஐஸ் ஏஜுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அதாவது 2.5 மில்லியன் பார்த்தோமா? 2.5 மில்லியனுக்கு முன்னாடியும் ஐஸ் தந்திருக்கு. ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தை ஃபுல்லாக ஸ்ட்ராங் ஆக்குனது. அப்புறம் ஐஸ் கொஞ்சமாக குறையுது. ஸோ பெரிய காலம். இப்போ நான் பார்த்தது என்னது? ஐஸ் ஏஜில் ஆஃப்ரிக்காவில் ஹியூமன் பீயிங் ஆகிறாங்க, லைஃப் ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ ஹியூமன் பீயிங்ஸோட ரீசெண்ட் ஏஜ் எந்த ஏஜ்? ஐஸ் ஏஜ். அதாவது ஹியூமன் பீயிங்ஸோட பிரசன்ட் ஏஜ் என்னது? 10,000க்கு அப்புறம் ஒரு புதிய உலகத்தில் வாட ஆரம்பிக்கிறோம். அவங்க யாரு? ஹோமோ சாப்பியன்ஸ். அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக மக்கள் வாழ்ந்துருக்காங்க, ஹோமோ ஹேபிலஸ், ஹோமோ எரெக்டஸ். அதுவும் ரீசெண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் தானே. அந்த ஏஜ் ஐஸ் ஏஜ். அதுக்கு இன்னொரு பேர் பிளிஸ்டோசின். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஐஸ் ஏஜ்னு யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளிஸ்டோசின் நான் வந்துடும். எல்லாம் ஒன்று தான். பிளிஸ்டோசின் முடிஞ்சதுக்கப்புறம் உருவாகிற ஏஜ் ஹோலோசின். நியூ வேர்ல்டு, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. இப்போ இருக்கிற ஃபாரஸ்ட்டு, லேண்டு, மான்சூனு, மழை எல்லாம் வர்ற உலகம். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். 2.5 மில்லியன்லேருந்து 11,000 வருஷத்துக்கு 11,000 இயர்ஸ். அதுக்கப்புறம் இப்போ இங்கே பேர் வைக்கிறோம்ல, பிளிஸ்டோசின், ஹோலோசின். எதை பேஸ் பண்ணி நேம் வச்சிருக்கோம்? அந்த காலத்தோட கிளைமேட் பேஸ் பண்ணி தானே. உலகம் முழுக்க கம்ப்ளீட்டாக ஐஸாக இருக்குது, ஐஸ் ஏஜ். அதுக்கப்புறம் கிளைமேட் மாறுது, டிஃப்ரெண்ட் வேர்ல்டு, ஹோலோசின். பட் நம்மளோட மெயின் எய்ம் என்ன? கிளைமேட் சேஞ்ச் படிக்கிற எய்ம் இல்ல ஹியூமன் பீயிங்ஸோட லைஃப் தானே படிக்கணும். அப்புறம் இந்த காலத்துக்கு ஒரு பேர் வைக்கணும்னா ஹியூமன் பீயிங்ஸ் லைஃப் பேஸ் பண்ணி தான் வைக்கணும். கரெக்டா? ஐஸ் ஏஜ்னு சொல்லலாம். நீங்க ஐஸ் ஏஜ்னு சொல்லும்போது உங்க மைண்ட் என்ன வருது? உலகம் முழுக்க ஐஸா இருக்குது ஞாபகம் வருது. அப்ப நீங்க படிக்கிறது என்னது? ஜியாலஜிக்கல் ஸ்டடி. பேரை மாத்துங்க. நம்ம எய்ம் என்ன? ஹியூமன் பீயிங்ஸை படிக்கிறோம். அப்ப என்ன ஏஜ் சொல்லலாம்? ஹோமோ சாப்பியன்ஸ் ஏஜ் சொல்லலாமா? இல்லைனா ஹோமோன்னு சொல்லலாமா? ஹோமோ ஏஜ் சொல்லலாமா? ஹோமோ ஹேபிலஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ சாப்பியன்ஸ். பட் இந்த பேரும் தப்பு. என்ன ரீசன்? 2.5 மில்லியன்ல இருந்து இப்போ வரைக்கும் ஹோமோ ஏஜ், ஹோமோ சாப்பியன்ஸ் ஏஜ் அப்படி சொல்லும்போது
நீங்கள் எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறீங்க? பயாலஜிக்கல் எவல்யூஷன். லாஜிக் புரியுதா? இப்படி நீங்கள் ஒரு ஆள்கிட்ட சொல்கிறீங்க 2.5 மில்லியன்லேருந்து ஹோமோ ஹேபிலஸ் ஹோமோ எரக்டஸ் உருவாகிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசும்போது யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் வாட்? ஹியூமன்ஸோட பயாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி பேசுறீங்க. அப்போ இந்த நேம் தப்பு. அப்போ என்ன பேர் வைக்கலாம்? தப்புனா புரியுதா? ரெண்டு நேமும் கரெக்ட். பட் நம்மளோட இன்டென்ஷன் இருக்குல்ல, நம்மளோட ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியோட பர்பஸ் இருக்குல்ல, அந்த பர்பஸ் பேஸ் பண்ணி நியமிக்கல. கிளைமேட்டை பேஸ் பண்ணி நியமிக்கிறோம், ஹியூமன் பீயிங்ஸோட எவல்யூஷன் பேஸ் பண்ணி நியமிக்கிறோம். பட் என்ன வைக்கிறோம்? ஹியூமன் பீயிங்ஸோட லைஃபை பேஸ் பண்ணி வைக்கணும். அப்போ என்ன பேர் வைக்கலாம்? வாட் இஸ் லைஃப்? அவன் எப்படி அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தன் லைஃபை உருவாக்கிக்கிறான், சாப்பாடை எப்படி உருவாக்குறான், எப்படி சஸ்டெயின் ஆகுறான், சஸ்டைனபிலிட்டி, எப்படி வீடு போட்டு தங்குறான், டுவெல்லிங். அப்போ அந்த காலத்தில் ஹோமோ ஹேபிலஸ் ஹோமோ எரக்டஸ் ஹோமோ சாப்பியன்ஸ் எல்லாரும் தன் லைஃபுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் உருவாக்குறதுக்கு லைஃப் ஆரம்பிச்சதுக்கு யூஸ் ஆனது ஸ்டோன் தானே. நம்ம ஏன் ஸ்டோன் ஏன் சொல்றது புரியுதா? ஒரு ஹியூமன் பீயிங்கோட அவன் லைஃப்ல பயன்பட்ட ஒரு விஷயத்தை வச்சு நேமிங் பண்றோம். கரெக்டா? அப்போ நம்ம இப்போ 21st செஞ்சுரியில் இருக்கோம். அப்படியே ஒரு டைம் மிஷின்ல பின்னாடி போயிட்டு ஒரு 2.5 மில்லியன்ல இருந்து இந்த உலகத்தை பார்த்தோன்னா அப்போ இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸ் யாரு, எந்த ஏஜ்ல வாடுறாங்க? ஐஸ் ஏஜ்ல வாடுறாங்க அப்படின்னா கிளைமேட்டை சொல்றோம். ஹோமோ ஹேபிலஸ் ஸ்டேஜ்ல வாடுறாங்க அப்படின்னா அவனோட அறிவை சொல்றோம். அப்ப இருந்த லைஃப் வந்து ஸ்டோன் ஏஜ் லைஃப் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அவன் லைஃபை பேசுறோம். ஸோ 21st செஞ்சுரியில இருந்து 25 lakhsக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா எந்த லைஃபை பார்க்கலாம்? அப்போ இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸ் மோஸ்ட்லி கல்லை பயன்படுத்தி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுவாங்க, கல்லை பயன்படுத்தி ஹண்டிங் பண்ணுவாங்க. அந்த லைஃபை பார்க்கலாம். தட் இஸ் ஸ்டோன் ஏஜ். ஓரளவுக்கு புரியுதுல? நிறைய பேர் வைக்கலாம். பட் ஸ்டோன் ஏன் கரெக்டாக மேட்ச் ஆகுது? அந்த கல்லை பயன்படுத்தி அவன் வந்து சாப்பாடுக்கு உருவாக்க முயற்சி பண்ணலன்னா அவன் லைஃப் மூவ் ஆயிருக்காது. அதே மாதிரி இருந்திருப்பான். இப்போ அவன் லைஃப் நகர்த்தினதுக்கு ஒரு மெட்டீரியல் பயன்பட்டு இருக்கு, ஸ்டோன். இப்போ நம்ம லைஃப் நகர்த்துறதுக்கு ஒரு மெட்டீரியல் பயன்படுது இல்லை, சிலிகான், கம்ப்யூட்டர். லைஃப் இம்ப்ரூவ் பண்ணிருக்கு. இப்போ அவன் லைஃபை உருவாக்கி அடுத்த லெவல் கொண்டு போனதுக்கான ஒரு டூல் தான் நம்ம பேர் வைக்கணும், ஸ்டோன் ஏஜ். ஸோ 2.5 மில்லியன்ல இருந்து ஸ்டோனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான், கல்லை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். எப்போ வரைக்கும் கல்லை பயன்படுத்திட்டே இருக்கான்? ரொம்ப ரொம்ப ரீசெண்ட் வரைக்கும் 2.5 மில்லியன்ல இருந்து 2000 BC வரைக்கும் அந்த பல லட்சம் வருஷங்கள் முழுக்க ஒரு ஹியூமன் பீயிங் பயன்படுத்துறது, லைஃப் உருவாக்குனது, இம்ப்ரூவ் பண்ணது எல்லாமே ஸ்டோனை பேஸ் பண்ணி தான். ஸ்டோன் ஏஜ். மேபி சில பேருக்கு இந்த பிசி இந்த ஏடி வார்த்தை எக்ஸ்போஷர் ஆயிருக்கலாம். பட் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப சிம்பிள் தான். பட் அகைன் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இந்த பிசி ஏடின்ற வார்த்தை நம்ம பழைய புக்கில் பார்த்துருக்கலாம், இப்போ மாற்றியாச்சு. கரெக்டாக நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது வந்து பிஃபோர் ப்ரெசென்ட் சி காமன் ஏரா, இல்லை இந்த பிபிக்கு பதில் காமன் ஏரா, பிஃபோர் காமன் ஏரா. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நான் பார்த்தோம்ல, இப்போ இருக்கிற ஹியூமன் பீயிங் எப்போ ஆரம்பிச்சது? 2.5 மில்லியன். இந்த 2.5 மில்லியன்ல இருந்து அப்போ இருக்கிற ஹியூமன் பீயிங் என்ன தெரியாது? டேஸை கால்குலேட் பண்ண தெரியாது, கேலண்டர் தெரியாது. அதெல்லாம் எப்போ தெரியும்? ஆஃப்டர் 18th செஞ்சுரி. அப்போ தானே உலகம் முழுக்க ஒரே மாதிரி கேலண்டர் யூஸ் பண்ணலாம் இல்லை முடிவு பண்ணுறாங்களே. அப்போ என்ன டிசைட் பண்ணுறாங்க? நம்ம உலகம் எங்கிருந்து ஆரம்பிச்சு தெரியாது. 2.5ன்றது நம்மளோட அசம்ஷன்ஸ், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வச்சு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இருக்கலாம் 3 மில்லியன். உலகம் உருவானது 3 பில்லியன் 2 பில்லியன். அப்போ இருந்து கேலண்டர் போட முடியாதுல்ல. 20,50,2025 வருஷத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா பின்னாடி போயிட்டே இருக்கு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ எந்த காலத்துல இருந்து ஜீரோன்னு வச்சுக்கலாம். எங்க இருந்து நம்ம ஹிஸ்டரி ஆரம்பிக்கிறது? இப்போ வருஷம் என்ன? 2025 வச்சுக்கலாம். அப்போ நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து ஜீரோ ஆரம்பிச்சு மூவ் ஆகிட்டு இருக்குமா? எந்த பாயிண்ட்ல ஜீரோ வைக்கலாம்? என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தை கம்ப்ளீட்டா இம்பாக்ட் பண்ண ஒரு ஈவெண்ட்ல இருந்து வச்சுக்கலாம், ரீசெண்டா சேஞ்ச் ஆனதுல வச்சுக்கலாம் அப்படின்னு யூரோப் சொல்றாங்க. யூரோப் பாயிண்ட் ஆஃப் வியூ தான், எதுவுமே ஏஷியா பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. அவங்க தான் டாமினேட், அவங்க தான் சைக்காலஜி எவல்யூஷன் கண்டுபிடிச்சது அவங்க தான். யூரோப்பில் தான் ஹிஸ்ட்ரி உருவாகுது, ஆந்த்ரோபாலஜி உருவாகுது, சோஷியாலஜி உருவாகுது, எல்லாமே அங்கிருந்தான். அப்போ அவங்க தர தான் எல்லாமே உருவாகுது, அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ யூரோப் பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப்பை பெரிய சேஞ்ச் பண்ணது ஜீசஸ். ஸோ ஜீசஸ் எப்போ பிறந்தாரோ அங்கே ஜீரோ வச்சுக்கலாம். கிரைஸ்ட் தானே ஒரு பேர். இப்போ கிரைஸ்ட் பிறந்ததுலேருந்து 2025 வருஷத்துல இருக்கும். நாம அவரை பேஸ் பண்ணி சொல்றோம். கரெக்டா? ஒருவேளை ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்த வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்திருக்காரு. அவர் எந்த நம்பர் வருவார்? பிஃபோர் கிறிஸ்ட். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 100 BC. இப்போ யூரோப் வச்சு ஒரு மார்க் இருக்குது. மார்க் எங்க வேணா மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜீசஸ்க்கு முன்னாடி யார் பிறந்துட்டா? புத்தர் பிறந்துட்டாரு. எப்போ? 500 BC. அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே யார் பிறந்துட்டா? புத்தர் பிறந்துட்டார். ஒருவேளை இந்தியா சொல்றதா உலகம் முழுக்க கேட்கறதா இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது ஜீரோ ஆக்கிருக்கலாம். இது ஜீரோ வச்சுக்கிட்டா இப்போ வருஷம் அது. இப்போ நாளைக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னா அந்த குழந்தை என்ன கம்பேர் பண்ணுவோம்? புத்தர் பிறந்தது எத்தனை வருஷம் ஆயிருக்கு? ஆல்ரெடி 2025. அதுக்கு முன்னாடி 5 வருஷம் இருக்கா? புத்தர் 2525. நாம ஜீரோ மார்க் பண்றதா. அதுக்கு முன்னாடி என்ன வச்சுக்கலாம்? பிஃபோர் புத்தா வச்சுக்கலாம். திருவள்ளுவர் எப்போ பிறந்தாரு? கிறிஸ்துக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 300 வச்சுக்கலாம். 400. சரி, ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்றேன். ஓகேவா? சங்கமேரா டைம் சொல்றேன் பேசிக்கா. அப்போ எங்க நம்ம ஜீரோ ஃபிக்ஸ் பண்றோமோ அதை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? இது ஃபர்ஸ்ட் லெவல். அப்போ நீங்க எப்போ வந்து ஹியூமன் பீயிங்ஸை அவங்களோட டெவலப்மெண்ட்டை ஒரு கோடு போட்டு இது ஜீரோ, இங்கிருந்து கிரைஸ்ட்ல இருந்து இப்போ 2025 வருஷம் ஆயிருக்கு, எப்போ ஜீரோ போட்டு இது பிரசன்ட் உலகம், இது ஜீசஸ்க்கு முன்னாடி பின்னாடி இருந்த உலகம், பாஸ்ட் உலகம். அது பார்க்க எப்படி இருக்கு? கிராஃப் மாதிரி இருக்கா? அப்போ இங்க என்ன வரும்? 1 2 200 2000. கிராஃப்ல பின்னாடி போங்களே, -1 -2 -300 -400 -500. ஸோ -500 என்ன சொல்லலாம்? 500 BC சொல்லலாமா? ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி 500 BC. அப்படி பார்க்கும்போது நான் சொன்னேன்ல, எத்தனை வருஷம் வரைக்கும் ஹியூமன் பீயிங்ஸ் ஸ்டோனை பயன்படுத்தினாங்க? இந்த லைன் அடிப்படையே போச்சுன்னா -2000 மணிக்கு புரிச்சா? அர்த்தம் 2000 BC. இப்போ கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி
ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல. ஓரளவுக்கு புரியுதுல? இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பேசிக்ஸ் தெரியும் எனக்கு. 0 அப்போ ஹோமோ ஹேபிலஸ் 2.5 மில்லியன் வச்சுக்கலாம். 2.4 மில்லியன், 1 மில்லியன், 5 லட்சம், 50,000, 40,000, 10,000, 10,000 பிசியா இது வரைக்கும் என்ன சொன்னாங்க? ஸ்டோன் யூஸ் பண்ணாங்க. இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணா 2000 எஸ் 2000 வரைக்கும் யூஸ் பண்ணது ஸ்டோன். இது ஆஃப்டர் ஜீசஸ், பிஃபோர் ஜீசஸ் பிச்சாச்சு. அப்போ இந்த கிறிஸ்து வச்சு சொல்றதுனால ரிலிஜனா இருக்குல்ல, அதை மாத்திட்டாங்க. சேம் 0 இருக்கட்டும், கிறிஸ்து பிறந்ததை வச்சுட்டே என்ன பண்ணலாம்? 0 வச்சுக்கலாம். பட் இந்த ஏஜ் என்ன சொல்லலாம்னா காமன் எரான்னு சொல்லலாம். காமன் எரான்னு வச்சுக்கலாம். ஏன்னா பிஃபோர் கிறிஸ்ட், அன்னோ டொமினி இதெல்லாம் ரிலீஜியஸ் பேஸா இருக்கு. இல்லைன்னா எதை வச்சுக்கலாம்? ப்ரெசென்ட் வச்சுக்கலாம். இந்த 0ல இருந்து இப்போ நம்ம வந்து ப்ரெசென்ட்டா 2025 வாடுறோம். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்னது? பிஃபோர் ப்ரெசென்ட். ஓரளவுக்கு ஓகேல? எஸ். இப்போ சொல்லுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை உருவாக்குன, இந்தியாவில் கேஸ்ட் சிஸ்டத்தை உருவாக்குன ஒரு காலம் இருக்குல்ல, வேத காலம். வேத காலத்தோட ஏஜ் சும்மா போடுறேன், ஓகேவா? 1500 பிசி. மீனிங் புரியுதா? பிசி அர்த்தம் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காலம். பிசி என்ன பண்ணலாம்? பிஃபோர் ப்ரெசென்ட் போடலாம். இப்போ கிராஃப் போட்டிங்கன்னா ஒரு 0 வருதா? இது ஏடியா? ஆஃப்டர் ப்ரெசென்ட்டா? இது -1, -2, ஸோ -1500. இப்போ பாயிண்ட் என்னன்னா, அகைன் சொல்றேன், இது லைஃப் டைம் கோடு. இது 0. வேத காலம் எப்போ? இந்த 0ல இருந்து பார்க்கும்போது -1500, ஸோ 1500 பிசி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாடுறது எப்போ? 0ல இருந்து தள்ளி 2025 வச்சுக்கலாம். 2 பாயிண்ட். ஃப்ரெஷருக்கு சொல்றேன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொல்றேன். எப்பெல்லாம் ஸ்கூல் புக்ல 1000 பிசி இல்ல 500 பிசி பாக்குற என்ன அர்த்தம்? இந்த 0ல இருந்து 500 இயர்ஸ் அங்க ஒரு ஆள் பிறந்திருக்காரு. இல்ல 0ல இருந்து 1500 போனீங்கன்னா வேத காலம் பார்க்கலாம், ஓகேவா? பட் நீங்க யோசிச்சு பார்க்கணும்னா, இப்படி எங்க இருக்கீங்க? 2025 பாக்குறீங்க. 2025 இருந்து இந்த வேத காலம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போகணும் பார்த்தா சொல்லுவீங்க? ஆல்ரெடி 2000 வருஷம் முன்னாடி போறீங்க. அப்புறம் ஒரு 1500 வருஷமா? ஸோ அப்போ 3500 வருஷத்துக்கு முன்னாடி 3500 இயர்ஸ் ஆகோ பின்னாடி போனீங்கன்னா வேத காலம் பார்க்கலாம். மீனிங் புரியுதா? புரிஞ்சிருக்கும். பட் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி 0. யார் பிறந்தது? கிறிஸ்ட். புத்தர் பிறந்தது 500 வச்சுக்கலாம். 500 பிசின்னு படிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த 0ல இருந்து 500 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஓகேவா? அதே உங்க என்சிஆர்டி புக்ல இப்போ என்ன வருஷம்? 2025 வச்சுக்கலாம். ஸோ 0ல இருந்து தான் புத்தர் பிறந்ததுக்கு ஒரு 500 இயர்ஸ் முன்னாடி பிறந்திருக்காரு, ஓகே. பட் நாம வாழ்ந்த டைம்ல இருக்கு. இப்போ இருக்கோம்ல 2025 இருந்து பார்த்தா புத்தரை பார்க்கணும்னா எத்தனை வருஷம் டைம் மிஷின்ல கிராஸ் பண்ணி போகணும்? இது 2000 வருஷம், அப்புறம் 0 வந்துருச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு 500 வருஷம் போறோமா? 2500 வருஷத்துக்கு அகோ முன்னாடி போனீங்கன்னா நீங்க புத்தரை பார்க்கலாம், ஓகேவா? ஸோ 2500 இயர்ஸ் அகோ நீங்க அகோன்னு வந்துச்சுன்னா 2000ல இருந்து எத்தனை வருஷம் முன்னாடி போகணும்? 500 பிசி 1000 பிசினா அவன் என்ன பண்ணிட்டான்? இதை மைனஸ் பண்ணிட்டு 0ல இருந்து கொடுத்துட்டான், ஓகேவா? ஸ்டோன் ஏஜ் 2000 பிசியோட முடிஞ்சு போச்சு. கடைசியா மக்கள் ஸ்டோனை பயன்படுத்தினது 2000 பிசி வச்சுக்கலாம். அர்த்தம் 0ல இருந்து 2000. அதுவே பிரசன்ட்ல இருந்து 2025 சொன்னா 4000 இயர்ஸ் அகோ ஹியூமன் பீயிங்ஸ் ஸ்டோனை ஸ்டாப் பண்றாங்க. அடுத்த லெவல் போயிட்டாங்க, ஓகேல? இது ரொம்ப பேசிக்ஸ் தான், பட் ஈவன் போரிங், பட் ஐ ஹேவ் டு சே. இப்போ சொல்லுங்க, 0 புத்தர் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் புத்தர் வந்து ஒரு 200 வருஷம் வாழ்ந்தாரு, அப்புறம் இறந்து போயிட்டார். அப்போ இறந்து போகும்போது என்ன போடலாம்? 300 பிசி போடலாமா? ஜஸ்ட் சொல்றேன், இமேஜின் சொல்றேன். என்ன பாயிண்ட் சொல்றேன்னா, பிசியில படிக்கும்போது ரிவர்ஸ்ல வருதா? 500 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாரு, ஒரு 100 வருஷம் வாழ்ந்தார். 500, 490, 480, 470, 400 பிசி வரைக்கும் வாழ்ந்தார். 300 பிசி வரைக்கும் வாழ்ந்தார். லாஜிக் புரியுதுல? ஒரு மனுஷன் 10,000 பிசியில பிறந்திருக்கான், இன்னொரு மனுஷன் 50 பிசியில பிறக்கிறான். யார் யங்ஸ்டர்? யங்ஸ்டர். 10,000 பிசி ஓல்டு. மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ண முடியுதுல? இவரோட காலம் வந்து 550 பிசி டு 520 பிசி. உங்களுக்கு புரியுதா? ஒரு கிராஃப் போட்டீங்கன்னா -500 இந்த 0 வச்சுக்கலாம். 550 பிறக்கிறாரு, 540 வாடுறாரு, 30, 20 இறந்து போயிறாரு. ஸோ பிசி எப்படி வருதும்? அந்த காலத்துல இருந்து கொஞ்சம் உள்ள வரைக்கும் வாழ்ந்திருக்காங்கன்னு அர்த்தம், ஓகேல? ஸோ பிசி ரிவர்ஸ்ல வர மாதிரி தெரியும். அந்த 0 மார்க் பண்ணது ஒரு யூனிவர்சல் ஒரு ரூல்ஸ்க்காக உருவாக்குனது. அதை பிசின்னு பயன்படுத்த தேவையில்லை. ப்ரெசென்ட், பிஃபோர் ப்ரெசென்ட் பயன்படுத்தலாம், காமன் எரா பயன்படுத்தலாம். நிறைய வார்த்தைகள் இருக்கும். அண்ட் புக்கில் வந்து 10,000 இயர்ஸ் ஆகும்னா 2000 கேல்குலேட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்? 0 கேல்குலேட் பண்ணலாம், பிசின்னு போட்டு பார்க்கலாம், ஓகேல? ஸோ 2.5 மில்லியன்ல இருந்து ஸ்டோனை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான், கல்லை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். எப்போ வரைக்கும் கல்லை பயன்படுத்திட்டே இருக்கான்? ரொம்ப ரொம்ப ரீசெண்ட் வரைக்கும். 2.5 மில்லியன் இருந்து 2000 பிசி வரைக்கும் அந்த பல லட்சம் வருஷங்கள் முழுக்க ஒரு ஹியூமன் பீயிங் பயன்படுத்துறது, லைஃப் உருவாக்குனது, இம்ப்ரூவ் பண்ணது எல்லாமே ஸ்டோனை பேஸ் பண்ணி தான். ஸ்டோன் ஏஜ். ஆக்சுவலாக இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. நம்ம என்ன முடிவுக்கு வரோம்? 2.5 மில்லியன்ல இருந்து 2000 பிசி வரைக்கும். இதுக்கு நடுவில் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? மக்கள், நிறைய மக்கள் வந்திருப்பாங்க, கரெக்டா? இந்த எல்லா மக்களையும் ஒரே பேர் வச்சாச்சு. என்ன வச்சாச்சு? ஸ்டோன் ஏஜ் பீப்புள். என்ன ரீசன்? அவங்க லைஃபை மாத்தினது ஸ்டோன் ஏஜ், அவங்க லைஃப் மாத்தினது ஸ்டோன், ஓகே. பட் ஆக்சுவலா இத்தனை லட்சம் வாழ்ந்த மக்கள் எல்லாரையும் ஒரே ஒரு பேர்ல வச்சு சொல்றது கரெக்டா? யோசிக்க முடியுதா? ஒரு 2.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் முதல் முறையா ஒரு ஸ்டோன் பயன்படுத்த வச்சுக்கலாம். அவன் அந்த ஸ்டோனை பயன்படுத்துற மெத்தடுக்கும் கடைசியா ஒருத்தன் யூஸ் பண்ணான்ல, அவன் அந்த ஸ்டோன் யூஸ் பண்ணிருப்பான்ல, 2 ஸ்டோன்ல எது செம ஷார்ப்பா இருந்திருக்கும்? இவனோட தானே. நான் ரீசெண்டா யங்ஸ்டர், இவங்களை கம்பேர் பண்ணும்போது யங் ஃபேமிலி. இப்போ நடுவில் ஒரு 25 லட்சம் வருஷம் இருக்குல்ல, இவங்க எல்லாரையும், எல்லா மக்களையும் ரொம்ப சிம்பிளா ஸ்டோன் ஏஜ் பீப்பிள் சொல்றது கரெக்டா இருக்குமா? ஸ்டோன் பயன்படுத்திருக்காங்க, பட் அந்த ஸ்டோனோட கேரக்டர் மாறி இருக்கும். டிஃபரன்ஸ் புரியுதா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ இருக்கிற நம்ம லைஃப் என்ன சொல்றோம்? நம்ம கம்ப்யூட்டர் ஏரா சொல்லலாமா? 1990s இருந்து இப்போ இருக்கோம் 2026 என்ன சொல்றோம்? கம்ப்யூட்டர் ஏரா சொல்றோமா? நடுவில் எத்தனை வருஷம் இருக்கு? ஒரு 30 வருஷம் இருக்கு வச்சுக்கலாம். பட் தப்பு தானே இது. நம்ம 1990, 2000
அப்போ கம்ப்யூட்டர் சொல்லலாம். 2010 15 வந்துருச்சு, ஆண்ட்ராய்டு வந்துருச்சு. இப்போ 1990 ஒருத்தர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிருப்பார்ல அவரும், இப்போ ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறாங்களே அவங்களும் ஒன்றா, இன்னும் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. லாஜிக் புரியுதா? இப்போ 1990 பிறகுறேன்னா நான் கம்ப்யூட்டர் ஏரால பிறகுன்னு சொல்லிக்கலாம். இப்போ 2025 ஒருத்தர் பிறக்காருன்னா அகைன் கம்ப்யூட்டர் சொல்ல முடியுமா? என்னன்னு சொல்லலாம்? ஏஐ ஏரான்னு தானே சொல்லணும். சேம் கம்ப்யூட்டர் தான். பட் என்ன ஆகுது, ஜஸ்ட் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே அதை யூஸ் பண்ணுற மெத்தட் மாறுது, இன்னும் ஷார்ப்பாக இருக்குது, அட்வான்ஸ்டாக மாறுது. அப்போ இப்போ இருக்கிற பசங்க பிறகுறாங்கன்னா இட் இஸ் ஏஐ தான் சொல்லணும். இவங்க எல்லாரையும் கம்ப்யூட்டராக சொல்கிறது அவங்க மூளை என்ன பண்ணுறாங்க, மந்தப்படுத்துகிறோம். ஏன்னா லாஸ்ட் 30 இயர்ஸில் மக்கள் ஷார்ப்பாக என்ன பண்ணிருக்காங்க, லைஃப்பை வேற மாதிரி மாற்றிருக்காங்க, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த 30 வருஷத்துக்குள்ளேயே பேர் இவ்வளோ மாறுதுன்னா, கம்ப்யூட்டர், ஆண்ட்ராய்டு, ஏஐ இவ்வளோ ஷார்ப்பாக எக்ஸ்பேண்ட் பண்ணி லைஃப்பை கொண்டு வந்துருக்காங்க, அட்வான்ஸ் பண்ணிருக்காங்கன்னா 2.5 அர்த்தம் 25 லட்சம். 25 லட்சம் வருஷத்துல இருந்து 2000 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டோனையே பண்ணிருக்காங்கன்னா ஒரே ஸ்டோன் பயன்படுத்திருப்பாங்க. அந்த 10-15 லட்சம் வருஷத்துக்கு நடுவில் அந்த ஸ்டோன் வெரைட்டி எவ்வளோ மாறி இருக்கும், இவ்வளோ அட்வான்ஸ் மாறி இருப்பாங்க. இப்போ அந்த பேரில் சொல்லணும்ல. ஸோ ஸ்டோன் ஏஜ் நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸிஃபை பண்ண முடியும். எப்படி பண்ணலாம்? 2.5 மில்லியன் அப்போ இருந்து. இந்த நம்பர் வந்து ஜஸ்ட் ரஃபுங்க. ஏன்னா கரெக்டாக இந்த வருஷத்துல தான் கல்லை பயன்படுத்தணும் தெரியாதுல்ல, ஏன்னா ஹிஸ்ட்ரியே கிடையாது, எல்லாமே ப்ரீ ஹிஸ்ட்ரி தானே கரெக்டாக. ஸோ நம்ம ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கிறோம். பல லட்சங்கள் வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து 10,000 BC வரைக்கும் இருக்கிற மக்கள் யூஸ் பண்ண கல் இருக்கும்ல, கல்லுக்கு இன்னொரு பேர் என்ன, லித்திகா. இவங்க யூஸ் பண்ண கல் வந்து ரொம்ப ரொம்ப பழைய கல், அவ்வளோ பெருசாக ஷார்ப்லாம் இருக்காது. ஸோ இவங்க வாழ்ந்த ஏஜ் வந்து ஸ்டோன் ஏஜ் தான், அதில் பேலியோலித்திக் ஏஜ், ஓல்டு ஸ்டோன் ஏஜ். பட் 10,000க்கு அப்புறம் அந்த ஸ்டோனில் என்ன இருக்குது, அந்த ஷேப்லாம் மாறுது, ஷார்ப் ஆகுது. நமக்கு தெரியாதுல்ல எப்போ கரெக்டாக ஷார்ப்பாக இருக்குன்னு தெரியாதுல்ல. அப்போ நாம் அசியூம் பண்ணுறோம் பழைய கற்காலத்தை விட இன்னும் கொஞ்சம் செம்ம ஷார்ப்பாக மக்கள் வந்து ஒரு ஸ்டோனை யூஸ் பண்ணி அன் பண்ணியிருப்பாங்க, லைஃப்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்லலாம், 7000 BC இருந்து 1000 BC, அதாவது அந்த ஸ்டோன் ஏஜோட கடைசி காலகட்டம். இங்கே யூஸ் பண்ண ஸ்டோன் டூல்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்குது. ஸோ நியோலித்திக் ஏஜ், அது புதிய கல், செம்ம ஷார்ப்பாக இருக்குது, அங்கே எழுதலாம். ஸோ பல லட்சம் வருஷங்களா பேலியோலித்திக் ஏஜா அப் டு 10,000 BC. இந்த ஸ்டோன் ஏஜ் முடிஞ்சதில்ல, இப்போ முடியுது 1000 BC-யா. ஸோ அப்போ இருந்து கடைசி ஒரு 5 வருஷம் ஒருத்தவங்க மாற்றுவாங்க. சில பேர் சொல்லுவாங்கன்னா 5,000 இருந்து 1000, 6,000 இருந்து 1000, இல்ல கடைசி ஒரு 6 வருஷம் ஸ்டோன் ஏஜ் முடியறதுல இருந்து கடைசி ஒரு 6 வருஷம் ஷார்ப்பா பண்ணிருப்பாங்க, நியூ ஸ்டோன், நியோலித்திக் ஏஜ். ரிமைனிங் இருக்குல்ல, அந்த பழைய கல் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு ஷார்ப்பான ஒரு டூலை உருவாக்குறதுக்கு நடுவில் டிரான்சிஷன் ஆயிருப்பாங்களே, ஷேப் பண்ணிருப்பாங்களே, அந்த ஏஜ் என்ன பண்ணலாம், மீசோலித்திக் ஏஜ்னு சொல்லலாம். அதாவது அந்த கல்லை ரிஃபைன் பண்றாங்க மாத்திக்கிட்டே வராங்க, அந்த ஏஜ் மீசோலித்திக் ஏஜ். நல்லா ஷார்ப்பானது கடைசி டைம்ல நியோலித்திக் ஏஜ்ல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, ஸ்டோன் யூஸ் பண்றாங்க, அதோட பெட்டர் காப்பர் யூஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் அதோட பெட்டர் அயன் யூஸ் பண்றாங்க. இப்போ எழுதி கரெக்டா சொல்லுங்க, ஸ்டோன் ஏஜ் பிரிக்கிறோம் கரெக்டா 1000 BC. என்ன பண்ற புரிஞ்சல, 2.5 மில்லியன்ல இருந்து ஸ்டோன் ஏஜ் முடிகிற 1000 BC வரைக்கும் இருக்கிற மக்களை அவங்க யூஸ் பண்ண ஸ்டோனை பொறுத்து பிரிச்சாச்சு. பேலியோலித்திக், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மீசோ, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் நியோலித்திக். இன்னொரு பாயிண்ட்டுங்க, இது தேரி கிடையாது, இதை வந்து ஒரு ஆள் வந்து டிரைவ் பண்றாரு, ஜான் லுப்போக்னு ஒரு ஆள். அவரோட புக்கு வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸ். அந்த புக்கில் ஸ்டோன் ஏஜையே இத்தனை ஆங்கில பார்க்க முடியும். அப்போ நீங்க என்கிட்ட ஒரு கல்லை கொடுத்தீங்கன்னா அந்த கல்லோட ஷார்ப்னஸ் பொறுத்து அதை யூஸ் பண்ண மக்கள் 2000 BC-ல வாழ்ந்தாங்களா இல்ல பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களான்றது அந்த கல் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதை பொறுத்து மக்களை பிரிக்கலாம். ரொம்ப பழைய கல் யூஸ் பண்ண மக்கள், அட்வான்ஸ் கல் யூஸ் பண்ண மக்கள் பிரிக்கலாம்னு சொன்னாங்க. இவருக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் யாரு? ஏன்னா இது அவர் சொன்னார்ல, எப்பனா 1865. ஓகேவா, ஒரு ஸ்டோன் ஏஜ் இப்படி பார்க்க முடியும்னு அவருக்கு இந்த ஐடியா கொடுத்தது யாருன்னா இவருக்கு முன்னாடி சீனியர். இவரோட சீனியர் யாரு? தாம்சன். இவர் மியூசியத்தில் ஒர்க் பண்ற ஒரு ஆள், கியூரேட்டர். மியூசியம் என்ன இருக்கும், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் எல்லாமே கிடைக்குமா? இவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா 1830s இவர் 1865 பார்த்தோம் புக்கு. 1830s நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண எல்லா டூல்ஸையும் பார்த்துட்டு இந்த டூல்ஸை மூணா பிரிக்கலாம். சில டூல்ஸ் வந்து ஸ்டோன்ல இருக்கு, சில டூல்ஸ் வந்து காப்பர்ல இருக்கு, சில டூல்ஸ் வந்து அயன்ல இருக்கு, சில டூல்ஸ் பிரான்ஸ்ல இருக்கு. இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது. ஆனா இதுல ஒரு எவல்யூஷன் இருக்கு. கண்டிப்பா எடுத்த உடனே ஒரு சாமானிய ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் மக்களால அயனை கண்டுபிடிச்சிருக்க முடியாது, தோன்றணும். காப்பர் கண்டுபிடிச்சிருக்க முடியாது, தோன்றணும். அப்போ டைரக்டா பார்க்கும்போது ஸ்டோன் கிடைச்சிருக்கும். அப்போ ஸ்டோன் தான் என்ன இருக்கும். அப்புறம் மியூசியம்ல இருக்கிற எல்லா ஸ்டோன் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா என்ன இருக்கும், பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஸ்டோன் டூல்ஸ். அதுக்கப்புறம் வந்த மனுஷன் காப்பர் யூஸ் பண்ணான், அதுக்கப்புறம் அந்த மனுஷன் அயன் யூஸ் பண்ணான். அப்போ ஹிஸ்டரியை மாத்துறாரு அவர். தாம்சன் இதை 1830s சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பாஸ்ட் பீப்புள் சொல்லுவோம். நமக்குன்னு ஒரு பாஸ்ட் இருந்தது, பாஸ்ட் பீப்புள் சொன்னோம், சிம்பிள் அவ்வளோ தான். இப்போ சயின்டிஃபிக்காக அட்வான்ஸ் ஆகிறோம். சயின்டிஃபிக்காக புரியுதா? வாட் இஸ் சயின்டிஃபிக்னா கிரியேட்டிங் மோர் டெர்மினாலஜிஸ், நிறைய டேர்ம்ஸ் உருவாக்குறது. ஸோ இவருக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட பழைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொன்னோம். இப்போ நம்ம பழைய முன்னோர்களையே பிரிக்க முடியும். ஸ்டோன் ஏஜ் பீப்புள், காப்பர் பீப்புள், அயன் ஏஜ் பீப்புள்னு 3 வகையான மக்களை எவல்யூஷனரியா பிரிக்க முடியும்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் யார் வரா, லுபோக் வரார். அவர் அடுத்த லெவல். எஸ், தாம்சன் சொன்னது கரெக்ட். இப்போ இந்த ஸ்டோன் ஏஜ் இருக்குல்ல, ஸ்டோன் ஏஜோட டைம் என்ன, 2.5 மில்லியன்ல இருந்து 1000 BC, 1500 BC. இவ்வளோ பெரிய காலத்தையும் பிரிக்க முடியும். எல்லா ஸ்டோனும் ஒன்றா பார்க்காதீங்க. ஸ்டோனை கூட என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும். ரொம்ப ஓல்டு ஸ்டோனாக இருக்குது, டிரான்சிஷன் ஸ்டோன் இருக்கு, ஷார்ப் ஸ்டோன் இருக்கு, நியோலித்திக். ஸோ அடுத்து ஸ்டோன் ஏஜ் பிரிச்சார். ஸோ அவர் எல்லா பொருளையும் பிரிச்சாரு. அடுத்தது லபோக் வந்து கல்லை மட்டும் பிரிச்சு இன்னும் டீப்பு கொண்டு வந்தார். வேணாங்க தெரியுதுல உங்களுக்கு. 19 அவர் பாஸ்ட் பீப்புள் சொன்னோம், இப்போ இல்லை ஸ்டோன் ஏஜ் பீப்புள் சொல்கிறோம். ஒரு மெட்டல் பார்த்துட்டு இது அயனா, ஓகே, அப்போ வந்து ஒரு 1000க்கு அப்புறம் தான் வந்திருப்பாங்கன்னு சொல்கிறோம். மக்களை ஈஸியாக டிவைட் பண்ண வச்சிட்டோம். ஒருத்தவங்க ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கும். அடுத்து வந்தாலும் ஸ்டோன் ஏஜ் பீப்புளே பிரிக்க ஆரம்பிச்சிட்டார். சூப்பரா. ஸோ லபாக்
தாம்சனுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு? ஸோ இவருக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா உங்களுக்கு தெரியும், டார்வின். ஏன்னா டார்வின் என்ன சொல்றாரு, நம்ம ஹியூமன் பீங்ஸு பிரைமேட்ஸ்லேருந்து வந்தவங்க, அதாவது குரங்குலேருந்து வந்தவங்க. குரங்குலேருந்து ஹியூமன் பீங் உருவாகுறான், ஹோமோ ஹேபிலஸ், அப்புறம் உருவாகுதுல கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து நடக்கிறான், பொருளை பயன்படுத்துகிறான் அப்படின்னு ஹியூமன் பீங்ஸ்குள்ளே ஒரு எவல்யூஷன் இருக்குது. ஹியூமன் பீங்ஸ் என்ன பண்ணல, டக்குன்னு இப்போ இருக்கிற ஹியூமன் பீங் அப்படியே உருவாகல, கிரியேட் ஆகல. எவல்யூஷன் வழியாக சேஞ்ச் ஆகி உழைப்பினால உருவாகிறான்னு சொல்லிட்டாங்க. பட் என்னது, இட் இஸ் அ பயாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி. கரெக்டாக ஹியூமன் பீங்ஸோட பாடி வந்து டெவலப் ஆகி சொல்லிட்டார் டார்வின். இந்த எவல்யூஷன் தியரி கம்ப்ளீட் ஃபயர், அதாவது மோர் இன்ஸ்பிரேஷன் யூரோப் முழுக்க. அந்த எவல்யூஷன் ஐடியாவை எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு ஆள் தான் தாம்சன், டேக்கிங் இன்ஸ்பைரிங் ஃப்ரம் டார்வின். ஓகே, அப்போ ஹியூமனோட பாடியில் ஒரு எவல்யூஷன் இருக்குன்னா ஹியூமன்ஸ் பயன்படுத்தின பொருள் இருக்குல்ல, டெக்னாலஜி டூல்ஸ் இருக்குல்ல, அப்போ அதில் எவல்யூஷன் இருக்குல்ல. கல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் காப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு எவல்யூஷன் இருக்கு பாருங்க. மக்களோட கல்ச்சரில் எவல்யூஷன் இருக்குன்னு சொல்றாரு. கரெக்டாக. சரி, ஆக்சுவலாக இது வந்து அந்த டைமில் அறிவாளித்தனமாக இருக்கும், இன்டெலக்சுவலாக இருக்கும். இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ நாமளே அன்கான்ஷியஸாகவே எவல்யூஷன் பயன்படுத்துறோம். ஈவன் நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஃபோன் வாங்கி வச்சுக்கலாம், மொபைல் ஃபோன். இன்னைக்கு வாங்கும்போது இருக்கிறது லேட்டஸ்ட் அப்டேட் ஃபீச்சர் என்ன நம்ம கேட்போம். ஒருவேளை அந்த ஃபோனில் ஒரு ஆப்ஷன் வந்து பழசாக இருக்குன்னா, இல்லை இது தேவையில்லை, இது 5 வருஷத்துக்கு வந்தது முன்னாடி. அப்போ நாம் ஒரு பொருளை பார்க்கும்போது அதில் எவல்யூஷன் நமக்கு தெரியும். இல்லை இது வந்து ரொம்ப பழைய ஃபோனு, இல்லை முக்கியமான ஃபீச்சர்ஸ் இல்லை, பட் இதுக்கப்புறம் வந்து அப்டேட் வந்திருக்கு. நாமளும் எல்லா விஷயத்தையும் அன்கான்ஷியஸாகவே எவல்யூஷனை பார்க்குறோம். இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் டார்வின். ஸோ இது வரைக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும், நம்ம ஹிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். 2.5 மில்லியன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மக்கள் ஹோமோ சேப்பியன்ஸ் எவால்வ் ஆயிட்டாங்க. அந்த ஏஜ் ஐஸ் ஏஜ்னு சொல்லலாம், பிளிஸ்டோசின்னு சொல்லலாம், இல்லைனா ஸ்டோன் ஏஜ்னு சொல்லலாம். ஸ்டோன் ஏஜ் என்ன பண்ண முடியும், ஓல்டு ஸ்டோன் ஏஜ், மிடில் ஸ்டோன் ஏஜ், மீசோலித்திக், அப்புறம் நியோலித்திக், நியூ ஸ்டோன் ஏஜை பிரிக்க முடியும். ஸ்டோனுக்கு அப்புறம் காப்பர் வருது, அப்புறம் பிரான்ஸ் வரும், ஒரு அயன் வரும். இது எல்லாத்தையும் ஒன்று பார்க்க போகிறோம். பட் நம்ம என்ன பார்க்குறோன்றது தெரிஞ்சுல, ஒரு கொஞ்சம் பெரிய பிக்சர். அண்ட் லாஸ்ட்டாக இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லணும். சரி, நம்ம சப்ஜெக்டே போல, பட் அகைன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, இப்போ இந்தியாவோட ஹிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் படிக்கிறோம்ல, அப்போ இதுதான் ஹிஸ்ட்ரியா, இங்கிருந்து ஆரம்பிக்கிறதா ஹிஸ்ட்ரியா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. மக்கள் இதை ஹிஸ்ட்ரியாவே அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா இந்த மக்கள் வாழ்ந்ததுக்கு என்ன கிடையாது, எவிடன்ஸே இல்லை. இருக்கிறது எல்லாமே மண்ணை தோண்டி 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 எடுக்கிறது தான். இப்போ எது ஹிஸ்ட்ரி, ப்ரூஃப் இருக்கணும். ப்ரூஃப்னா ஒரு புக் இருக்கணும், அந்த புக்கில் எவிடன்ஸ் எழுதிருக்கணும். இந்த மக்கள் வாழ்ந்த டைமில் புக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ரிட்டன் ஃபார்மேட் எதுவுமே கிடையாது, எப்படி நம்புறது? அப்போ நாம வாழ்ற டைமில் தான் ஹிஸ்ட்ரி. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் வந்து ஹிஸ்ட்ரிக்கு முன்னாடி இருந்த காலம், இட்ஸ் ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சா? ஒரு ஈவெண்ட் இருக்கு, இந்த ஈவெண்ட்டை வந்து ஹிஸ்ட்ரி வச்சுக்கலாமா, ப்ரீ ஹிஸ்ட்ரி வச்சுக்கலாம், ஏதாச்சும் முடிவு பண்ணுறோம். அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? ஓகே, என்ன எவிடன்ஸ்? ரிட்டன் ஃபார்மேட்ல இருக்கா? அதில் வந்து கண்டுபிடிச்சிங்களா? தென் திஸ் ஷுட் பி சீன் ஆஸ் ஹிஸ்ட்ரி. இதுக்கு எவிடன்ஸே இல்லை, ஆர்கியாலஜிக்கல் டூல்ஸ் தான் இருக்கு, மண்ணை தோண்டி கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபுல் ப்ரூஃப் கிடையாது, ஓரளவுக்கு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ அது ஹிஸ்ட்ரி தான், பட் ப்ரீ ஹிஸ்ட்ரி. அப்போ கற்காலம் முழுக்கையில வந்துடும், ப்ரீ ஹிஸ்ட்ரியில் வந்துடும். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக இருக்கிறதுலே மோசமான பாயிண்ட் ஆஃப் வியூ. எக்ஸாம்பிள் அதை படிச்சாச்சு, பட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இப்போ பேசின பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யூரோசென்ட்ரிக் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது யூரோப்பியன்ஸ் உருவாக்குன வியூ. நம்ம சோஷியாலஜி கிளாஸ்ல படிச்சிருப்போம்ல, 18th செஞ்சுரி 19th செஞ்சுரி யூரோப் என்ன உருவாகுது, ரெனேசன்ஸ் உருவாகுது, சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் உருவாகுது, மாடர்னிசம் உருவாகுது, அர்பனைசேஷன் உருவாகுது, அட்மினிஸ்ட்ரேஷன் உருவாகுது, ரைட்டிங் சிஸ்டம் வருது, புக்ஸ் உருவாக்குறாங்க. அப்போ யூரோப் பீப்புளுக்கு ஒரு செல்ஃப் அரகன்ஸ். நாம வாழ்ற காலம் தான் ஆத்தென்டிகேட்டட் ஹிஸ்ட்ரி. ரிட்டன் சிஸ்டம் இருந்தால் தான், ஒரு ஈவெண்ட்டை பற்றி ரிட்டன் கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் தட் இஸ் ஹிஸ்ட்ரி. அதுக்கு முன்னாடி எதுவுமே ரிட்டன் ஃபார்மேட்ல இல்லை. இப்போ நமக்கு பேக்வர்டு ப்ரீ ஹிஸ்ட்ரி. நம்ம வரலாறாக வாழ்ந்துட்டு இருக்கோம், வரலாற்றுக்கு முன்னாடி இருந்த காலம்னு சொல்றாங்க. லாஜிக் புரியுதா? யூரோப்பியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ரிட்டன் ஹிஸ்ட்ரியை டாப்ல வச்சுக்கிட்டு வரலாறு கிடைக்காத ஹிஸ்ட்ரி, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்ல கிடைச்ச ஹிஸ்ட்ரி, இதை கம்மியாக வைக்கிறாங்க. ஹைரார்கி. என்ன ரீசன்? அவங்களை பொறுத்தவரைக்கும் ரிட்டன் தானே அது ஆத்தென்டிகேட்டட், வெரிஃபைடு, ட்ரூ. ஆர்கியாலஜி வந்து அந்த அளவுக்கு வருத்து கிடையாது, மாற்றலாம், பொய் சொல்லலாம். அதாவது இதுக்கு இன்னொரு பேர் ஓரல் ஹிஸ்ட்ரி. எழுதப்பட்ட ஹிஸ்ட்ரிக்கும் ஓரல் ஹிஸ்ட்ரிக்கும் வெரி டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓரல் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம பொய் சொல்லிடலாம், கதை அடிச்சு விடலாம், ஒரு ஆள் மாற பேச பொய் வந்துடலாம். யூரோப்பியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா யோசிங்களேன். இப்போ நாளைக்கு என்னோட தாத்தா எப்படி வளர்ந்தாரு, அவரோட அறிவு கூர்மை, அவர் சொன்ன கதைகள், இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக என்னோட தாத்தா வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்றேன். இது என்ன வேலையில் வருது, தமிழோட ஹிஸ்ட்ரியில் வருது. பட் யூரோப்பியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிஸ்ட்ரியில் வராது. என்ன ரீசன்? அது எழுதப்படாதது, ஓரல். ப்ரீ ஹிஸ்ட்ரி சொல்ல முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஸோ பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நியூட்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ரிட்டன் ஹிஸ்ட்ரிஸ் ஓகே, ரிட்டன் சிஸ்டம் இஸ் ஓகே. அதனால ரிட்டன் சிஸ்டம் இல்லாத டைம்ல இருந்த விஷயங்களை வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரி சொல்றது தப்பு. எக்ஸாமுக்கு ஓகே, பட் மக்கள் கிட்ட பேசும்போது அவங்க சொல்ற பாஸ்ட் இருக்குல்ல, அதுவும் ஹிஸ்ட்ரி தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனா எல்லா ரிலிஜன்லையுமே, இஸ்லாமிக், வேத காலம், எல்லாரும் எதை பிலீவ் பண்ணாங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம எழுதிட்டோம்னா அது அழிஞ்சு போயிடும். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. ஹியூமன் பீயிங்ஸ் தனக்கு தோன்ற எல்லா விஷயத்தையும் நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஃபியூச்சர்ல அழிஞ்சு போயிடலாம், எரிஞ்சு போயிடலாம். அப்படியே ஆப்போசிட் பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம மைண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் ட்ரூ. நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா விஷயத்தையும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வாய் வழியாக உட்கார வச்சு, பாட்டு பாட வழியாக, இல்லை ப்ரேயர் வழியா, இல்லை கதை சொல்றது வழியாக ஃபுல் ஹிஸ்ட்ரியும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. இப்போ எது வந்து வேலிட் ஹிஸ்ட்ரி? ஓரல் ஹிஸ்ட்ரி தானே. ரிட்டன் ஹிஸ்ட்ரி நம்பவே இல்லை, அதை அழிஞ்சிருக்கும், காப்பாற்ற முடியாது. அப்புறம் ஒரு உண்மையை காப்பாற்றணும்னா
பல தலைமுறையாக ஒரு கதைகள் வந்துட்டே இருக்கும்ல, அந்த கதை வழியாக ஹிஸ்ட்ரி எடுக்க முடியும். அப்போ ரிட்டன் ஹிஸ்ட்ரி பெருசு, வெறும் எவிடன்ஸ், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ், கதைகள் வழியாக அந்த ஃபோக்ஸ் சாங்ஸ், இது வந்து அன்ரிட்டன் ஹிஸ்ட்ரி சொல்ல முடியாது, ப்ரீ சொல்ல முடியாது, இதுவும் ஹிஸ்ட்ரியில் அடங்கும். அப்போ ஹிஸ்டரியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மூணா பிரிக்கிறாங்க. சில காலகட்டத்தில் புக்ஸ் வந்திருக்காது, பட் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கும், அது வழியாக சில மக்களோட வரலாறு கண்டுபிடிக்க முடியும், அது ப்ரீ ஹிஸ்ட்ரி. அடுத்தது அட்வான்ஸ்ட். சில மக்கள் வந்து எழுதியிருப்பாங்க, அந்த வாலில் இல்லை வந்து ஒரு கல்லில் செதுக்கியிருப்பாங்க, ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க, பட் அதை படிக்க முடியல, டெசிஃபர் பண்ண முடியல. அதனால இது புரோட்டோ ஹிஸ்ட்ரி. இதுவும் ஹிஸ்ட்ரி தான், அந்த ரிட்டன் ஃபார்மேட் இருக்குது, டெசிஃபர் பண்ண முடியல, ஃபியூச்சரை டெசிஃபர் பண்ணலாம். அடுத்த லெவல் இப்போ நாம இருக்கிறது புத்தர் காலம். புத்தர் காலத்துலலாம் புக் இருந்துச்சு, எழுதப்பட்டுச்சு, அது என்ன படிச்சு எழுதிருக்காலும் தெரியும், நமக்கு லாங்குவேஜ் நமக்கு தெரியும். இட்ஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ ப்ரீ ஹிஸ்ட்ரி, புரோட்டோ ஹிஸ்ட்ரி, இப்போ வாழ்றது பிரசன்ட் ஹிஸ்ட்ரி. இத்தனை வகை ஹிஸ்ட்ரி பிரிக்கலாம். கரெக்டாக? அப்போ நாம ஆரம்பிச்சது அது ப்ரீ ஹிஸ்ட்ரி. எழுதப்பட்ட எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது ஸ்டோன் ஏஜ் டைமில், ஃபுல்லாகவே எவிடன்ஸ் தான், ஆர்கியாலஜிக்கல் பேஸ் தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ரிட்டன் ஃபார்மேட்டில் ஒன்று எழுதிட்டாங்கன்னா அதுக்கு மேலே யோசிக்க முடியாது. பட் ஆர்கியாலஜியில் எக்ஸ்கவேட் பண்ண டிஃப்ரெண்ட் தியரிஸ் உருவாக்க முடியும். ஆக்சுவலாக 2 பாயிண்ட் சொல்லணும். வாட் இஸ் புரோட்டோ? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப பேசிக்ஸ் தான். ஓகே, பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னது தான், லேமேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். அப்புறம் அட்வான்ஸ் போய்க்கலாம். ஓகே, வாட் இஸ் புரோட்டோ ஹிஸ்ட்ரி? ஒன்று எழுதியிருப்பாங்க, அதை டெசிஃபர் பண்ணிருக்க மாட்டாங்க, நமக்கு புரியாது. எக்ஸாம்பிள், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஹரப்பன் சிவிலைசேஷன். கரெக்டாக? அந்த மக்கள் வாழ்ந்ததுக்கான சில சான்றுகள் இருக்குது, ரிட்டன் ஃபார்மேட் இருக்குது, பட் நமக்கு புரியல. அப்போ அதை அந்த லாங்குவேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மீனிங் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுறாங்க? தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு? ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. கண்டுபிடிச்சா ஆகிடும், ஹரப்பன் சிவிலைசேஷன் ஹிஸ்ட்ரியில் வந்துடும். ஏன்னா ரிட்டன் ஃபார்மேட் இருக்குது, படிக்க முடிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரியுது என்ன இது? இந்தியாவோட ஹிஸ்ட்ரி வச்சுக்கலாம். 2.5 மில்லியன்லேருந்து வந்துட்டே இருக்கும். நான் பார்த்தோம்ல, ஒரு 5 லட்சத்தில் உள்ள வந்துட்டாங்க மக்கள், ஐசேஜில் வந்துட்டாங்க. ஹரப்பன்ஸ் ஹோமோசேபியன்ஸ் 70,000 வந்துட்டாங்க. ஸோ ஸ்டோன் ஏஜ் ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் காப்பர் ஏஜ், காப்பர் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட், பிரான்ஸ் ஏஜ். அதுக்கப்புறம் இந்த பிரான்ஸ் ஏஜ் தான் யார் வரா? ஹரப்பன் சிவிலைசேஷன். அதுக்கப்புறம் அயன் ஏஜ் தான் யார்? வேத காலம். வேத காலம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்னன்னு தெரியும் உங்களுக்கு? இப்போ இருக்கிற கர்மா, கேஸ்ட் சிஸ்டம், ரிலிஜன்ல ஒரு டைம், அது அயன் ஏஜ். அதுக்கப்புறம் புத்தர் காலம். புத்தர் காலத்தில் ரிட்டன் ஹிஸ்ட்ரி வந்துருச்சு. ஹரப்பர் காலத்தில் ஹரப்பன் சிவிலைசேஷனில் டெக்ஸ்ட் இருக்கு, படிக்க முடியல, புரோட்டோ ஹிஸ்ட்ரி. இதுக்கு முன்னாடி ப்ரீ ஹிஸ்ட்ரி. இந்த வேத காலம் இருக்குல்ல, வேத காலத்தில் எல்லா விஷயங்களும் மைண்டுக்குள்ள தான் வச்சிருந்தாங்க, எழுதப்படலை. ஓகேவா? அந்த வேத காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1500 ஒரு 700 வச்சுக்கலாம். அந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்த ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மக்கள் மைண்டில் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் புக்காக மாற்றுறாங்க. அதுவும் புரோட்டோ ஹிஸ்ட்ரி தான். அதாவது நம்ம வரலாறு இருக்குது, இப்போ மைண்டுக்குள்ளே இருக்குது, நம்ம வாழும்போது புக்காக எழுதலை, பட் இன்னொருத்தர் வராரு, நம்ம வாழ்ந்ததுக்கு அப்புறம் நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் இருப்பாங்களே, அவங்ககிட்ட கேட்டு எல்லாத்தையும் புக்கில் எழுதுறாங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியும் புரோட்டோ ஹிஸ்ட்ரி தான். இந்த புக்கை படிக்க முடியும், பட் இது வந்து அந்த காலத்தில் எழுதப்படல, அதுக்கப்புறம் அந்த காலத்தில் எழுதப்பட்டது. ஸோ வேத காலத்தில் எல்லாமே மைண்டில் இருந்திருக்கு, அந்த காலத்தில் புக் எழுதாமல் அப்புறம் எழுதினாங்க புரோட்டோ ஹிஸ்ட்ரி. புரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படி பார்க்கலாம். ஓகேல? ஸோ லாஸ்ட் 10 மினிட்ஸ் என்ன பார்த்தோம்? தாம்சன் பார்த்தோம், லெவாக் பார்த்தோம். லெவாக் என்ன பண்ணாரு? ஸ்டோன் ஏஜை பிரிச்சார், பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், இது பூமி, உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்டோன் கிடைக்குது, இன்னும் தோன்றி இன்னொரு ஸ்டோன் கிடைக்குது, இன்னும் தோன்றி இன்னொரு ஸ்டோன் கிடைக்குது. இந்த 3ல எது நியோலித்திக் மக்கள் யூஸ் பண்ண ஸ்டோன் டூலாக இருக்கும்? மேலே இருக்கிறது தானே, கீழே இருக்கிறது பேலியோலித்திக் பீப்பிள் தானே. யோசிக்க முடியல. இது உலகம், எது உங்களுக்கு தெரியும், பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஆதி காலத்து மனுஷன் 2.5 மில்லியன், இல்லை 50 லட்சம், இல்லை 10 இல்லை 70,000 வாடுறாங்க, கல்லை பயன்படுத்துறாங்க. அப்படின்னு ஆகுது, இறந்து போயிடுறாங்களா? இதெல்லாம் என்ன ஆகிடும்? பூமிக்குள்ளே போயிடுமா? அழிஞ்சு போயிடும்ல, இறந்து போயிட்டாங்களே, எல்லாம் பூமிக்குள்ளே போயிடும். அடுத்து அதே இடத்துல யார் வருவா? அதே பூமியில் அடுத்த இடத்துல வருவாங்களா? அவன் என்ன பண்ணுறான்? அடுத்த ஸ்டோன் யூஸ் பண்ணுறான், நியோலித்திக். அடுத்து வரவங்க என்ன பண்ணுவான்? இவங்கள இறந்து போயிட்டாங்களா, உள்ள பதிச்சிருவாங்களா? அடுத்து வர்றவங்க காப்பர் யூஸ் பண்ணுவாங்க, அடுத்து வர்றவங்க அயன் பண்ணுவாங்க. அப்போ நம்மளோட முன்னோர்களை பார்க்கணும்னா பூமி கீழே தான் போகிறோம். பெரிய ஆதி காலத்துக்கு முன்னோர் போகணும், என்ன பண்ணுவோம்? ரொம்ப கீழே பண்ணுவோம்ல, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ரொம்ப டீப்பாக பதிச்சிருப்பாங்க. அப்போ லோவர் அப்பர். கரெக்டாக? இந்த ஐடியா யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு பாயிண்ட், இந்த ஸ்டோன் ஏஜில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, 2.5 மில்லியன்லேருந்து 10,000 வரைக்கும் என்ன ஸ்டோனு? ஓல்டு ஸ்டோனா? அது பேலியோவா? 10,000லேருந்து 7,000 டிரான்சிஷனல் ஸ்டோன், மீசோவா? 7,000லேருந்து 1000 இல்லை 1500 வரைக்கும் பிசி வரைக்கும் நியோலித்திக்கா? இந்த 3ல் பேலியோ, மீசோ எந்த காலம் ரொம்ப பெருசாக இருக்குது? ஃபஸ்ட்டில் 2.5 மில்லியன் இருந்து 10,000 வருஷம் வரைக்கும், அவ்வளோ லட்சம் வருஷம் வரைக்கும் ஒரே வாரத்தில் போட்டாச்சு, பேலியோலித்திக்கும் போட்டாச்சு. அப்போ இங்கேயும் யூஸ் பண்ண கல்லும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. அடுத்த லெவல் என்ன பண்ணுறாங்க? ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் பூமி கீழே போகிறீங்க, ஒரு கல் கிடைக்குது, அது பேலியோலித்திக்கு, பழைய கற்காலம். அந்த கல் என்ன பண்ண முடியும்? பிரிக்க முடியும். அந்த கல் ரொம்ப டீப்பாக கிடச்சிருந்துச்சுன்னா அது லோவர் பேலியோலித்திக், ரொம்ப மேலே கிடச்சிருந்துச்சுன்னா அப்பர் பேலியோலித்திக், மிடில் கிடச்சிருந்துச்சுன்னா மிடில் பேலியோலித்திக். என்ன பண்ணுற புரிஞ்சா? இந்த 2.5 மில்லியன் ஸ்டோன் ஏஜில் பேலியோலித்திக் ஏஜை மட்டும் பிரிக்கிறோம், மூணாக பிரிச்சிக்கிறோம். 2.5லேருந்து 50,000 பிசி. ஒரு லேண்டு கீழே ஒரு கல் ரொம்ப டீப்பாக, ஒரு கல் பேலியோலித்திக் கல் உங்களுக்கு தெரியும் இல்லை, ரொம்ப ஓல்டாக இருக்குது. அந்த ஓல்டு ரொம்ப கீழே கிடச்சிருக்குன்னா அது மோஸ்ட்லி 50,000க்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு கல்ல இருக்கும். ஓரளவுக்கு மீடியமாக கிடைச்சதுன்னா 50,000 to 30,000 பிசி, மிடில் பேலியோலித்திக். கொஞ்சம் மேலே கிடைச்சிருக்கு பேலியோலித்திக் கல்லே, அப்பர் பேலியோலித்திக் 30,000 to 10,000. கரெக்டா? இது ஃபுல்லானது பேலியோலித்திக். 10,000லேருந்து அது பார்த்தோம்ல 7,000 6,000. அடுத்தது மீசோலித்திக், அப்புறம் நியோலித்திக், மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் டிவைட் பண்ணி ஷார்ப்பாக படிக்கிறாங்க. இந்த இயர்லாம் முக்கியம் இல்லை, உங்கள் மைண்டுக்குள்ள வர வேண்டியது ஸ்டோன் ஏஜ். ஸ்டோனை ரொம்ப படிக்கிறோம். பேலியோ, மீசோ, நியோ. நியோ ஷார்ப்பு, ஓல்டு இன்னும் கொஞ்சம் பிளண்டாக இருக்கும். டிரான்சிஷனல் பேஜ் மீசோ. அந்த பேலியோலித்திக்கே
என்ன பிரிக்க முடியும், லோவர், மிடில், அப்பர்னு. அப்போ அந்த ஃபுல் ஸ்டோன் ஏஜும் இதுலேருந்து வர ஆரம்பிக்குது. ஒரு 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து 1500 BC 1000 வரைக்குமே யூஸ் பண்ணது ஸ்டோன் தான். அதுக்கப்புறம் காப்பர், அதுக்கப்புறம் பிரான்ஸ், அதுக்கப்புறம் அயன். இது எல்லாத்தையும் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களும் தெளிவாக புரியுதுல்ல? ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் என்ன படித்தோமோ அதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுறேன். ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நான் பார்த்தது இன்ட்ரோ தான், பட் இன்ட்ரோவில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், why it is most important தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிவிஷன் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஒருவேளை ரிவிஷன் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஐடியாக்கு வந்திருப்பீங்க. ஓகே, நம்ம படிக்கிறது ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் இந்தியாவோட ஹிஸ்ட்ரி படிக்கிறோம். இந்தியாவில் ஹியூமன் பீயிங்ஸ் ஐஸ் ஏஜ்ல செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஐஸ் ஏஜ்ல அவங்க யூஸ் பண்ண டூல் வந்து ஸ்டோன் டூல், ஸ்டோன் ஏஜ்னு சொல்லலாம். அந்த ஸ்டோன் ஏஜே ஒரே டைம் சொல்ல முடியாது, மூணா பிரிச்சுக்கலாம். அதில் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு. பேலலித்திக் ஏஜ்னு சொல்றோம். அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் மீசோலித்திக், அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் நியோலித்திக்னு ஸ்டோன் ஏஜே மூணா பிடிக்கிற அளவுக்கு ஒரு கல்ச்சர் வளர்ந்துருக்காங்க. இதை பார்த்துருக்கோம். அப்போ இப்போ என்ன பார்க்க போறோம், ஸ்டோன் ஏஜ்ல அந்த பழைய லெவல் என்னது, பேலலித்திக். இந்தியாவில் பேலலித்திக் ஹியூமன் பீங்ஸோட லைஃப் எப்படி இருந்துச்சு, என்ன சாப்பிட்டாங்க, எப்படி செட்டில் ஆனாங்க, அவங்களுக்கு கல்ச்சர் இருந்துச்சா, அவங்க ரிலிஜன் இருந்துச்சா, இதை ரொம்ப ஷார்ட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ பேலலித்திக் முடிச்சதுக்கப்புறம் மீசோலித்திக், மீசோக்கு அப்புறம் நியோலித்திக், அதோட ஸ்டோன் ஏஜ் ஓவர். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு இது வரைக்கும் நோட்ஸ் என்ன எடுத்திருக்கீங்களோ அதை ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணிட்டு அப்புறம் பாருங்க, எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கன்க்ளூஷன் வந்திருக்கலாம். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். இந்தியாவோட ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி பார்த்துருக்கோம். அதில் இந்தியாவில் ஹியூமன் பீயிங்ஸ் ஐஸ் ஏஜ்லேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஐஸ் ஏஜ் டைமில் மக்கள் யூஸ் பண்ணது என்னது, ஸ்டோனு. அதனால ஸ்டோன் ஏஜ்னு சொல்லலாம். அந்த ஸ்டோன் ஏஜை மூணா பிரிக்கிறோம். ஏன்னா அவங்களோட ஸ்டோன் யூஸ் பண்ணுற டூல்ஸ் வந்து அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ பேலலித்திக்னு பிரிக்கிறோம். அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்க, மீசோலித்திக் பிரிக்கிறோம். அட்வான்ஸ்டு ஸ்டோன் டூல் வந்து நியோலித்திக் பிரிக்கிறோம். கரெக்டாக? ஸோ இந்த மூணுத்தையும் படிக்க போகிறோம். ஸோ இருக்கிறதுலே ஹியூமன் பீயிங்கோட பெரிய லைஃப் ரொம்ப லாங் இயர்ஸ்னா இந்த ஸ்டோன் ஏஜ் தான். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற பேலலித்திக் ஏஜ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அந்த பேலலித்திக் டைமில் நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட லைஃப் எப்படி இருந்துச்சு, அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லைஃப் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபுட்டு தானே. பேலலித்திக் மக்கள் தனக்கான ஃபுட்டை எப்படி உற்பத்தி பண்ணிட்டாங்க, அதாவது அவங்க என்ன ஃபுட்டு சாப்பிட்டாங்க, அந்த ஃபுட்டை எப்படி உற்பத்தி பண்ணிட்டாங்க. 2 கீவேர்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச 2 கீவேர்டு. சரி, அதுக்கு முன்னாடி பேலலித்திக் காலகட்டத்தில் அந்த ஹியூமன் பீயிங்கோட லைஃப் எப்படி இருந்துச்சு, ஐஸ் ஏஜ் தானே. அப்போ ஒரு பகுதி ஃபுல்லாகவே ஐஸாக இருக்குன்னா நிறைய பிளான்ஸ் பார்க்க முடியுமா, ரொம்ப கம்மியாக தான் பார்க்க முடியும். கரெக்டாக? அப்போ ஃபுட்டு சோர்ஸ் எப்படி இருக்கும், வெரி வெரி லிமிடெட். இது யோசிக்க முடியுதா? ஐஸ் ஏஜ்ன்றது கம்ப்ளீட் ஐஸ் தான், கம்ப்ளீட்லி ஃப்ரோசன், ட்ரை விண்ட்ஸ், எக்ஸ்ட்ரீம் கோல்டு. பட் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டு கிடைக்கலாம், சில பிளான்ஸ் கிடைக்கலாம், ஃப்ரூட்ஸ் இருக்கலாம், நட்ஸ் இருக்கலாம், எனிதிங். வாட் இஸ் தி மெயின் பாயிண்ட், ஐஸ் ஏஜ் டைமில் இப்போ இருக்கிற என்வரான்மெண்ட் கிடையாதுல்ல, நிறைய ஃபுட்டு கிடையாது. ஸோ ஃபுட் இட் செல்ஃப் வாட் வெரி ஸ்கேர்ஸ். அப்போ எல்லா இடத்துலையும் ஃபுட்டு இருக்காதுன்னா பேலலித்திக் மக்களோட ஹேபிடேஷன் எப்படி இருந்திருக்கும், அகைன் வெரி வெரி லிமிடெட். மீனிங் புரியுதா? உங்களோட என்வரான்மெண்ட், கிளைமேட் எல்லாமே நார்மலாக இருக்குன்னா ஃபுட் எப்படி இருக்கும், நார்மலாக நிறைய கிடைக்கும். அப்படி எல்லா இடத்துக்கும் போய் என்ன பண்ணலாம், எல்லா இடத்துலையும் செட்டில் ஆகலாம். பட் இருக்கிறது ஐஸ் ஏஜ், ஃபுட்டு ரொம்ப கம்மி. என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஹேபிடேஷனே சில பிளேஸ்ல மட்டும் தான் இருக்கும். யுவர் ஹேபிடேஷன் இஸ் லிமிடெட். அப்போ இப்போ சொல்லுங்களேன், இந்தியாவில் பேலலித்திக் மக்கள் இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் வாழ்ந்தாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். பேலலித்திக் டைம்ல கம்ப்ளீட்லி இட் இஸ் ஐஸ். ஐஸாக இருக்கும்போது எல்லா இடத்துலையும் போயிட்டு ஸ்டே பண்ண முடியாது, எல்லா இடத்துலையும் ஃபுட்டும் கிடைக்காது. ஸோ த பேலலித்திக் லொகேஷன் இஸ் நாட் வைட் ஸ்ப்ரெட் அக்ராஸ் தி இந்தியா. அப்போ இந்த லைனை வந்து ஜென்ரலாக மெமரி பண்ணுறதுக்கும் ஐடியாவோட கனெக்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுற வித்தியாசம் இருக்குல்ல. தட் இஸ் அவர் மெயின் பர்பஸ். ஓகேவா? ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி போர் அடிக்கிறது இல்லை படிக்காமல் இருக்கிற காரணமே நம்ம இதான். அந்த ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்டோரி ஐடியா விட்டுட்டு ஜஸ்ட் லைக் ஃபேக்டை வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டா கஷ்டம். இப்போ அகைன் இப்போ யோசிங்க, ஹேபிடேஷன் விட்டுருங்க, ஃபுட்டுக்கு வாங்க. ஸ்டோன் ஏஜ்லேயே ரொம்ப ஓல்டர் பேலலித்திக் லைஃப்பில் என்ன ஃபுட்டு சாப்பிட்ருப்பாங்க, இல்லை எப்படி சாப்பிட்ருப்பாங்க. எல்லாரும் சொல்கிற 2 கீவேர்ட்ஸ், ஒன்று ஹண்டிங்கா, இன்னொன்று கேதரிங். ஃபர்ஸ்ட் இந்த 2 வார்த்தைக்கு மீனிங் புரிஞ்சு போடுச்சா? வாட் இஸ் ஹண்டிங், வேட்டையாடுறது, வேட்டையாடி சாப்பிட்றது, ஒரு விலங்கை சாப்பிட்றது. ஓகே, கேதரிங் அர்த்தம், வாட் இஸ் கேதரிங், நீங்கள் நடந்து போகிறீங்க, எதிரில் என்ன இருக்கோ அதை எடுத்து சாப்பிட்றது. நீங்கள் ஒரு பிளான்ட்டை பார்க்கலாம், அதை எடுத்து சாப்பிட்றது. அங்கே ஃப்ரூட்ஸ் இருக்கலாம், இல்லை நட்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு பிளான்ட்டோட அடி வேர் இருக்கலாம். அப்போ அதை கேதர் பண்ணி சாப்பிட்றது இல்லை. இப்போ அடுத்த கொஸ்டின், ஹண்டிங்கும் சாப்பாடு தான், கேதரிங்கும் சாப்பாடு தான். பட் அந்த காலத்து மக்களோட பேலலித்திக் மக்களோட லைஃப்ல எது வந்து இம்பார்ட்டன்ட், ஹண்டிங்கா கேதரிங்கா? இந்த ஆன்சர்ல ஒரு முக்கியமான ஒரு பாலிடிக்ஸ் ஒளிஞ்சிருக்கு. பாலிடிக்ஸ் எடுத்துக்க வேணா, ஒரு இன்டெரக்டா ஒரு பாயிண்ட் ஒளிஞ்சிருக்கு. நீ ஹண்டிங் தான் இம்பார்ட்டன்ட் சொன்னீங்கன்னா யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் நான்வெஜ் ஃபுட்டா, கரெக்டா? பட் கேதரிங் மீன்ஸ் அர்த்தம் பிளான்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், வெஜிடேரியன் ஃபுட்டா. அப்போ பேலலித்திக் மக்களோட தினசரி வாழ்வில் இந்த வார்த்தை எழுதுறேன், டெய்லி லைஃப்ல இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கேதரிங்கா, ஹண்டிங்கா? ஆன்சர் உங்களுக்கே தெரிய சொல்ல அவசியம் இல்லை. முதல் முறையாக ஒரு ஹியூமனுக்கு பசி எடுக்குது அப்படின்னா என்ன பண்ணுவான், வேட்டையாடுவான். அவனுக்கு அப்போ ஸ்ட்ரென்த்தே இருக்காது, சிந்தனையும் இருக்காது, ஷார்ப்னஸ் இருக்காது, பவர் எதுவுமே இருக்காது. எது கிடைக்குதோ சாப்பிடுவான். கேதரிங் இஸ் அதை ஃபுட்டை கேதர் பண்றது என்னது, ஈஸி டாஸ்க் தானே. அப்போ கேதரிங் என்ன பண்ணிருப்பான், ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பான். அது ஒரு ஆங்கிள். ரெண்டாவது ஆங்கிள், ஹண்டிங் டெய்லி பண்ண முடியுமா? கேதரிங் டெய்லி நம்ம கிடைக்கிறத சாப்பிடலாம். ஹண்டிங்கிறது ஒரு பெரிய அனிமல் வேட்டையாடுறது. டெய்லி வேட்டையாடிலாம் ஃபர்ஸ்ட் ஜெயிக்க முடியாது. இப்போ அட்வான்ஸ் ஆயிடுறோம். இப்போ நம்ம ஃபாரஸ்ட் போனால் ஒரு ஆளை வந்து ஒரு மிருகத்தை வேட்டையாட முடியும், அட்வான்ஸ்மெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வேட்டையாடும் போது கிடைக்குமா, எடுத்தோன்னே கிடைக்குமா, ஜெயிக்க முடியுமா? வாரத்தில் ஒன்று கிடைக்கும், 10 நாள் ஒன்று கிடைக்கும். பட் கிடைச்சிச்சுன்னா பெரிய ஃபீஸ்ட், ஒரு மாதத்துக்கு விருந்து.
கரெக்டாக. ஹண்டிங்ன்றது ஒரு பெரிய ட்ராமா மாதிரி, ஒரு பெரிய ஃபீஸ்ட் மாதிரி. பட் டெய்லி லைஃப்ல சர்வே ஆகணும்னா எது ஈஸியர்? கேதரிங். அப்போ டெய்லி லைஃப் ஃபுட் என்னவா இருக்கு? மோஸ்ட்லி வெஜ்ஜாக தான் இருக்கணும். ஏன்னா கேதரிங். அட் தி சேம் டைம் பேலலித்திக் மக்கள் வெஜ் மட்டும் கிடையாது, நான் வெஜ்ஜும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா மேக்ஸிமம் இந்த குளோபல் லெவலில் எந்த உயிரினம் எடுத்தாலும் ஒரு ஆர்கானிசம் வெஜ்ஜா நான் வெஜ்ஜான்னு முடிவு பண்ணுறது அவனோட பல்லு தான். சில உயிரினங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் பல்லு இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட் பல்லு மட்டும் தான் இருக்கும். அந்த ஃப்ரண்ட் பல்லு இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? காய்கறி தான் சொல்ல முடியும், வெஜ்ஜு மட்டும் தான் சொல்ல முடியும். சில உயிரினத்துக்கு இந்த சைடில் பல்லு இருக்குல்ல, கேரன்ஸ் இருக்குல்ல, இந்த கேரன் பல்லு வந்து அது மட்டும் தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? உன்னை கடிச்சு கிழிச்சு சொல்லுவாங்க நான்வெஜ். அப்போ நீ வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்றது ஃபிசிக்கல்லே இருக்கு. எனக்கு ஃப்ரண்ட் டீத் மட்டும் தான் இருக்குது, ஆடு மாதிரி இருக்கு, அப்போ என்னால் என்ன சொல்ல முடியாது? ஃபிசிக்கலாகவே இருக்குது, நான்வெஜ் சொல்ல முடியாது. திஸ் இஸ் சயின்ஸ். ஓகே. ஸோ இந்த எவல்யூஷன் ஹிஸ்ட்ரியோட இப்போ ஹியூமன் பீயிங் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பீயிங்க்கு ஃப்ரண்ட் டீத்தும் இருக்குது, கரண்டும் இருக்குது. அவனால் வெஜ்ஜும் சாப்பிட முடியும், நான்வெஜ் சாப்பிட முடியும். அவனுக்கு இயற்கையாகவே அவன் டெவலப் ஆகும்போது வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி தான் உருவாயிருக்கான். பட் உலகத்திலே ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி என்னன்னா, 2 பல்லு இருந்தும் இல்லை எனக்கு நான்வெஜ் வேணாம், நான் வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவேன்னு தன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஒரு குரூப் வந்து ஹியூமன் பீயிங்ஸ். அந்த மாதிரி யாரும் பார்த்துக்க முடியாது. ஜென்ரலாக ஃபிசிக்கலாக சில பேருக்கு ஃப்ரண்ட் பல்லு இருக்கும், வெஜ் சாப்பிடுவாங்க. சில பேர் கரண்ட் இருக்கும், சில அனிமல்ஸ் லயன் எனிதிங் நான்வெஜ் சாப்பிடும். தன்னோட ஃபிசிக்கலாக எது அடாப்டபிளோ அதை பண்ணுவாங்க. ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ரெண்டுமே இருக்குது. அந்த பேலலித்திக் டைம்லேருந்து என்ன ஆகுது? வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்கு பிளான் சாப்பிட்றாங்க. ஹண்டிங் பண்ணுறதுக்கு பெரிய பலம் வேணும், டேலண்ட் தேவை, அதையும் அவனை சாப்பிட முடியும். என்ன ரீசன்? பல்லு இருக்குது. அப்போ ஜென்ரலி நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் மோஸ்ட்லி நான்வெஜ் தான். அடுத்த கொஸ்டின் இருக்குல்ல, கேதரிங் பார்த்தோம், பிளான்ஸ் பார்த்தோமா, பிளான்ஸோட ஃப்ரூட்ஸ் நட்ஸ். ஓகே. ஹண்டிங்னா அதாவது நான்வெஜ்னா என்ன சாப்பிட்ருப்பாங்க? 2 ஆன்சர் இருக்குது. ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சா, பேலலித்திக் மக்களோட லைஃப்பில் டெய்லி லைஃப்பில் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஃபுட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது டெய்லி லைஃப்பில் இது யூஸ் ஆகுது கேதரிங். அண்ட் ஆல்சோ வீக்லி இல்லை வந்து 10 days ஒன்ஸ் ஹண்டிங் பண்ணுறாங்க. கரெக்டாக? அப்போது பேலலித்திக் மக்களோட ஃபுட்டுன்னு சொன்னால் என்ன சொல்லணும்? ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொல்லணுமா, இல்லை கேதரிங் அண்ட் ஹண்டிங் சொல்லணுமா? ஃபஸ்ட்டு கேதரிங், அப்போ தான் ஹண்டிங். பட் மோஸ்ட்லி புக்கில் வந்து ஹண்டிங் கேதரிங் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பெரிய படையெல்லாம் கிடையாது, பட் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இப்போ கேதரிங் மீன்ஸ் அந்த இடத்துல இருக்கிற பிளான்ட்டை சாப்பிட்றாங்க. ஓகே. வேட்டையாடுறாங்களே, எதை வேட்டையாடுவாங்க? நல்லா யோசிங்களேன். கம்ப்ளீட் பனி பிரதேசம். ஓகேவா? பனி பிரதேசத்தில் நீங்கள் பார்க்குற அனிமலே வந்து பெருசாக இருக்கும், உள்ளியாக இருக்கும், பெருசாக இருக்கும். மேமோத்துன்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய உயிரினங்கள். அப்போ ஐஸ் ஏஜில் நம்ம மக்கள் வந்து ஹண்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய அனிமல் தான் ஹண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஏன் பெரிய அனிமல்? அதுக்கு 2 ரீசன். ஒன்று, அந்த ஐஸ் ஏஜில் ஒன்று உருவாகிறதே எப்படி இருக்கும்? பெருசாக உருவாகும், அனிமல்ஸும் பெருசாக இருப்பாங்க. ஒன்று. 2வது, சின்ன சின்ன அனிமல்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ முடியாது, ஏன்னா கம்ப்ளீட்லி ஐஸ். கரெக்டாக? ஹியூமன் பீங் எப்படி? வார்ம் பிளட்டட், நமக்கு வார்ம் பிடிக்கும். அப்போ ஒரு பெரிய அனிமலை நம்ம வந்து வேட்டையாடி வச்சுக்கிட்டா அதை சாப்பிட சாப்பிட உடம்பு கொஞ்சம் பர்ன் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு அந்த ஒரு பெரிய அனிமலை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? உடம்புக்கு தேவையான ஹீட்டை சாப்பிட்டு ஏற்றிட்டே இருக்கலாம். அப்போ அந்த டைமில் ஹியூமன் பீயிங் அந்த கோல்டை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு அவனுக்கு யூஸ் ஆனது ஹண்டிங் தான். டெய்லி லைஃப்பில் எப்படி வந்து பிளான்ஸ் தேவைப்பட்டாங்களோ அண்ட் டெய்லி அந்த டெம்பரேச்சரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹண்டிங் தேவைப்படுது. இப்போ எவ்ரி 10 days வேட்டையாடுவாங்க. 2வது கொஸ்டின், முதல் முறையாக ஒரு அனிமலை வேட்டையாடி பேலலித்திக் மக்கள் சாப்பிட்றாங்கன்னா அந்த அனிமலோட எந்த பார்ட்டை மேலே சாப்பிட்ருப்பாங்க? ஒரு பெரிய அனிமல் இருக்குன்னா எந்த பகுதி சாப்பிட்ருப்பாங்க? சில பேருக்கு மைண்டில் இமேஜினேஷன் வந்திருக்கும். ஒரு அனிமல் இருக்குன்னா எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்க? அதை தோலை கிழிப்பாங்களே, கிழிச்சிட்டு ஒரு நைட்டு சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். அப்படி கிடையாது. நல்லா யோசிங்களேன். கண்டிப்பாக அந்த டைம் ஸ்டார்டிங் டைம் என்ன இருக்காது? டேஸ்ட்டுக்கு அதிகமான ப்ரையாரிட்டி இருக்காது. கரெக்டாக? இது அட்வான்ஸ்மெண்ட். மேக்ஸிமம் வந்து பசிக்கு தான். அண்டு பேலலித்திக்லே லோவர் பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு அந்த டைமில் அவனுக்கு வேட்டையாடவும் தெரியாது, பட் பசிக்குது. அப்போ என்ன பண்ணுவான்? நடந்து போவான். ஏதாவது ஒரு அனிமலோட டெட் பாடி இருக்கும்ல, அதான் சாப்பிட்டுருப்பான். லாஜிக் புரியுதா? ஒரு அனிமல் இருக்குது, அந்த அனிமலை வேட்டையாடி சாப்பிடலான்ற ஐடியா வராது இல்லை. கீழே கிடக்கிறது சாப்பிடும்போது கீழே செத்து போன அனிமல் சாப்பிட்டுருப்பான்ல. அடுத்த கொஸ்டின் வருதுல, கீழே செத்து போன அனிமல் எப்படி செத்து போயிருக்கும்? ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை ஹண்ட் பண்ணியிருக்கும்ல. ஒரு பெரிய விலங்கு சின்ன விலங்கை வேட்டையாடி இருக்குமா? வேட்டையாடி சாப்பிடுச்சு என்ன பண்ணும்? அந்த விலங்குலாம் சேர்ந்து போயிட்டு சாப்பிட்டுருமா? சாப்பிட்டு முடிச்சு கிளம்பிடுவார். மிச்சம் மீதி என்ன இருக்கும்? வேறு எலும்பு தான் இருக்கும். கரெக்டாக? அப்போது முதல் முறையாக ஒரு பேலலித்திக் லைஃப்பில் வாழ்ந்த மக்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டாங்கன்னா எந்த பகுதி சாப்பிட்டுருப்பாங்க? போன்ஸ் தான். முக்கியமாக எது? போன் மேரோ. யோசிக்க முடியுதா? ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு வேட்டையாடுறதுக்காக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு மிச்சம் என்ன இருக்கும்? அது ஒரு முதுகில் மட்டும் தான் இருக்கும். அந்த முதுகில் தான் மிச்சம் கிடக்கும். அந்த மிஞ்சி போன அந்த முதுகில் வந்து யார் சாப்பிடுவா? பார்த்தோன்னே சாப்பிட்டு சாப்பிட்ருப்பாங்க. அப்போது ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சு மிச்சம் கிடக்கிற ஒன்று சாப்பிட்றோம்னா we are ஸ்கேவெஞ்சர்ஸ். ஆல்ரெடி சாப்பிட்டு போன அழுகி போன ஒரு விஷயத்தை சாப்பிட்ருப்போம். கரெக்டாக? ஸோ அந்த ஸ்கேவெஞ்சிங் பண்ண சாப்பிட்ருப்போம், மிச்சம் மதியம் சாப்பிட்ருப்போம். அப்புறம் நமக்கு நாலேஜ் வளர ஹண்டிங் நாலேஜ் கற்றுக்கிட்டு அப்புறம் வேட்டையாடி சாப்பிட்ருப்போம். அண்ட் இது வரைக்கும் பார்த்ததை வச்சுக்கிட்டு 2 கொஸ்டின் கேட்குறேன். ரொம்ப பேசிக், உங்களால் யோசிக்க முடியும். யோசிங்க. ஐஸ் ஏஜ் காலத்தில் ஃபுட்டோட சோர்ஸ் ரொம்ப ஸ்கேர்ஸ் தான், ஏன்னா ஃபுல் ஐஸ் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க? ஃபுட்டுக்கு போட்டி போட்டிருப்பாங்களா? ஏன்னா வெரி ஸ்கேர்ஸ். இப்போ ஒவ்வொருத்தரும் சாப்பாடுக்கு போட்டி போட்டு தான் சாப்பிட்ருப்பான். அப்போ அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருக்குமா? வாய்ப்பே இல்லை. ஸோ மோஸ்ட்லி அந்த ஓல்டு ஸ்டோன் ஏஜில் பேலலித்திக்கில் மீசோலித்திக்கில் கிளைமேட் மாறுது. ஓகேவா? அப்புறம் வந்து ஃபுட் என்ன இருக்கும்? ஐஸ் பகுதி எல்லாமே பிளான்ஸாக வந்துருக்கும், ட்ரீஸ் வந்துருக்கும், ஃபாரஸ்ட் வந்துருக்கும். ஃபுட்டு பயங்கரமான அவைலபிலிட்டி. இப்போ போட்டி இருக்காது. கரெக்டாக? இப்போ மோஸ்ட்லி பேலலித்திக் டைமில் என்ன உருவாயிருக்காது? கம்யூனிட்டி கம்பானியன்ஷிப்லாம் உருவாயிருக்காது. மோஸ்ட்லி மீசோலித்திக் தான்.
இந்த கிளைமேட்லாம் மாறினதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் ஃபுட் கிடைக்குது, ஈஸியாக ஃபுட் சாப்பிட்றலாம், ரொம்ப தேடணும் அவசியம் கிடையாது, அப்போ டைம் கிடைக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, கம்யூனிட்டி உருவாயிருக்கும். ஒருவேளை கம்யூனிட்டி அப்படி உருவாயிருந்தாலும் எப்போ உருவாயிருக்கும்? லோவர்லையா, மிடில்லையா, அப்பர்லையா? பேலத்துக்கு கூட எண்டு தான் உருவாயிருக்கும். அது கூட எதுக்கு? ஹண்டிங் ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணணும். ஒரு சின்ன குரூப் சொல்லுவாங்க, 4-5 பேர் ரொம்ப கம்மி தானே, அதை பேண்டு தான் சொல்லுவாங்க. ஸோ வேட்டையாடுறதுக்கு மட்டும் ஒன்று சேர்ந்துருப்பாங்க தவிர ஒரு பெரிய கம்யூனிட்டி, ஒரு ஃபேமிலிலாம் கிடையாதுல்ல பேலத்துக்கேஜில். எஸ். இப்போ அடுத்த பாயிண்ட், அப்போ பேண்டுன்னு சொல்லியாச்சுன்னா அந்த 4-5 பேரில் உமன் வந்திருப்பாங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ரிசர்ச்சில் என்ன சொன்னாங்கன்னா 2 ஒர்க் இருக்குது பேலத்துக்கு மக்களுக்கு. ஒன்று கேதரிங், இன்னொன்று ஹண்டிங் பண்ணுறதுக்கு பாய்ஸ் போயிடுவாங்க, கேதரிங் எடுக்கிறதுக்கு பிளான்ஸ், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் கேதர் பண்ணிட்டு வரதுக்கு பெண்கள் போவாங்க அப்படின்ற ஐடியா இருந்துச்சு. பட் இப்போ மாறுது, நிறைய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதாவது எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு பெரு தெரியல, பெரு கண்ட்ரியில் சில பேலலித்திக் சைட்ஸை நீங்கள் வந்து பறி பண்ணியிருப்பாங்களே, புதைச்சிருப்பாங்களே, அந்த இடத்த பார்க்கும்போது ஒரு உமன் பக்கத்தில் ஹண்டிங் டூல் கிட்டோட புதைச்சிருக்காங்க. அப்போ அது என்ன காரணமாக இருக்கலாம்? அந்த உமன் வந்து அந்த பேண்ட்லேயே ஹண்டிங் பயங்கர பண்ணுற ஆளாக இருக்கலாம், இல்லை பேஷனாக இருக்கலாம். அப்படிதான் அர்த்தம். டிவிஷன் ஆஃப் லேபர் வந்து ஜெண்டர் பேஸ்டு பேலலித்திக் லைஃப்பில் இல்லை, பேஷன் பேஸ்ட் தான் இருக்குது. உனக்கு ஹண்டிங் பிடிக்குமா, ஹண்டிங்கில் வரையா, ஹண்டிங் பண்ணு, கேதரிங் பண்ணுறியா, கேதரிங் பண்ணு. இப்போ செகண்ட் கொஸ்டின், பேலலித்திக் மக்கள் ஹண்டிங் பண்ணுறாங்க, ஓகேவா? ஹண்டிங் பண்ணும்போது எதை பயன்படுத்திருப்பாங்க? ஸ்டோன் பயன்படுத்திருப்பாங்க. ஸ்டோன் தான் உங்களுக்கு டூல். நமக்கு எப்படி தெரியுது? பேலலித்திக் சைட்ஸில் எடுத்து பார்க்கும்போது நிறைய கல் தான் கிடைக்குது, நிறைய எவிடன்ஸ் ஸ்டோன் தான். அப்போ அந்த ஸ்டோன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு என்ன உண்மை வெளியே வருதுன்னா, அந்த கல்லை பயன்படுத்துறதுலே ஒரு பெரிய எவல்யூஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், முதல் முறையாக ஒரு அனிமல் வந்து வருது வச்சுக்கலாம், ஒரு அனிமல் வேட்டையிட போகிறாங்க வச்சுக்கலாம். என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய கல் எடுப்பாங்க, கல் எடுத்து தூக்கி போடுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் டைம்லேயே இந்த ஒரு கல் இருக்குன்னா அந்த கல் வந்து ஷார்ப் பார்க்கலாம், ஐடியா இருக்காதுல்ல எடுத்த உடனே. அது என்ன சைஸ் இருக்கோ, கைக்கு வாட்டமெல்லாம் கூட அந்த கல் எடுத்து போட்டிருப்பாங்க. அப்போ அந்த கல் கோர் என்ன பண்ணுறாங்க, அப்படி யூஸ் பண்ணுறாங்க. பேலலித்திக் சைட்டில் கிடைச்ச எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்லை வச்சுக்கிட்டு அந்த எவல்யூஷன் ஒரு ஐடியா சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோர் டூலை பயன்படுத்திருப்பாங்க, அதாவது ராவா கிடைச்ச கல்லை பயன்படுத்திருப்பாங்க, தூக்கி அடிச்சிருப்பாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? நம்ம ஹேண்ட் ஆக்ஸ் மட்டும் சொல்லலாம். ஆக்ஸ்னா எப்படி இருக்கும்? ஒரு புடி இருக்கும், வெட்டுறது ஒன்று வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போ கையில் கல் இருக்குது, தூக்கி போகிறதுக்கு எது இருக்குது? டூல் நமக்கு கை தான் இருக்குது. ஹேண்டில் தூக்கி போகிறதுக்கு யூஸ் பண்ணுற கல், அது ஹேண்ட் ஆக்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த கல் எப்படி பார்க்குறதுக்கு கோர் மாதிரி இருக்குது. அதெல்லாம் இப்போ பேலலித்திக்கில் ஸ்டார்டிங் டைமில், லோவர் பேலலித்திக் ஏஜ், இந்த மாதிரி கல்லை தூக்கி பயன்படுத்தி அப்புறம் தான் தோணுது இந்த கல் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், ரிஃபைன் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த கல்லை பிரேக் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 கல் வச்சுக்கலாம், 2 கல் எடுத்து உடைக்கிறாங்க. உடச்சா ஆகும், நிறைய உதிரியாக கீழே விழும்ல. அப்போ என்ன கொஞ்சம் என்ன ஆகுது? ரிஃபைன் ஆகுது இல்லை? யோசிக்க முடியுதுல்ல? 2 பெரிய கல் எடுத்துக்கிறீங்க, எடுத்து உடைக்கிறீங்க, உடச்சா ஆகும், அதோட மெயின் பகுதி எப்படி இருக்கும்? மிச்சம் என்ன ஆகிடும்? துகள் மாதிரி கூட்டிகிட்டே விடும்ல. வேற நான் பெரிய விஷயம் போடுறேன், ஒரு 2 கல்லை வந்து உடைக்கிறாங்க, என்ன ஆகிடும்? ஒரு சின்ன ஒரு கோர் கிடைக்கும், ரிமைனிங் உடஞ்சி போன தூள்லாம் கிடைக்குமா? ஸோ உடச்சதுக்கப்புறம் இந்த கோரை பயன்படுத்துகிறாங்க. இந்த உடஞ்சி ரிமைனிங் தூளாக உடஞ்சி கிடக்குதுல, அது ஃப்ளேக்ஸ். இந்த உடஞ்சி போன குட்டியாக கிடக்கிற கல்லை கூட பயன்படுத்தலாம், அதை எடுத்து வேறு எதுக்காக யூஸ் பண்ணலாம் கூட அந்த டைம் ஐடியா கிடையாது. அதுக்கு மைண்ட் ஆகுது, எவால்வ் ஆகுது, பிரெயின் வளருது. அதுக்கப்புறம் தான் இந்த உடஞ்சி போனதில் எது பெருசு, அதை பயன்படுத்தலாம்னு பயன்படுத்துறாங்க. பேலலித்திக்ல அடுத்த லெவல், லோவர் பார்த்தோமா, மிடில் பேலலித்திக்ல இதை பயன்படுத்துறாங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக இந்த குட்டியாக கிடக்குதுல்ல, இந்த குட்டி பயன்படுத்துறாங்க. இது பிளேட்ஸ். யோசிக்க முடியல, ஒரு பெரிய கல் கோரை பயன்படுத்துறாங்க, அதை உடச்சா மிச்சம் இருக்கிற துகள் இருக்குல்ல, அதில் பெரிய துகள்களுக்கு அடுத்த லெவல் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் மிடில் பேலலித்திக்ல இதுக்கு பேர் ஃப்ளேக்ஸ். உடஞ்சி போனதில், அதை உடஞ்சி போனதில் எது ரொம்ப குட்டியாக இருக்கோ அதை இன்னும் பல வருஷத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ண வைக்கிறாங்க, பிளேட் அறுக்கிறதுக்கு. அப்போ ஜஸ்ட் கல்லை வச்சுக்கிட்டே பேலலித்திக்கை லோவர் பேலலித்திக், மிடில் பேலலித்திக், அப்பர் பேலலித்திக் பிரிக்க முடியும். ஸோ ஓல்டர் டைமில் கோர் பயன்படுத்துகிறாங்க, அப்புறம் ஃப்ளேக்ஸை பயன்படுத்துகிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஃப்ளேக்ஸில் கம்மியாக ஷார்ப்பாக இருக்கல பிளேடை பயன்படுத்துகிறாங்க. இப்படி வச்சுக்கலாம். இல்லைனா கோரத்துக்கு அடிச்சிருப்பாங்களா, மிச்சம் மீதி கிடையாது கிடந்திருக்குமா, அதில் ஒன்று பெருசு எடுத்து அடிக்கலாம்னு ஐடியா வருதா, அதுக்கு பல வருஷம் மைண்டு பிரெயின் டெவலப் ஆகுதா, தூக்கி அடிச்சிடுறாங்க. மிச்சம் ரிமைனிங் யூஸ் பண்ணலாம் ஐடியா இன்னும் கொஞ்சம் அப்பர் லெவல் வருதா, அதை என்ன பண்ணிக்கலாம், அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்திருக்கலாம், மேபி இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணுறதுக்கு தேய்ச்சிட்டு பிளேடாக மாற்றிருக்கலாம். அப்போ பிளேடாக மாற்றணும்னா கோரை மாற்ற முடியாது, பிளேக்கை தான் மாற்றிருக்க முடியும், பிளேக்கோட சின்ன பகுதி மாற்றிருக்க முடியும். அப்போது ஒரு பேலலித்திக் சைடு போனீங்கன்னா ஒரு பெரிய கல் கிடைக்குது, சின்ன கல் கிடைக்குது, குட்டி ஷார்ப்பாக கிடைக்குது. அப்போது ஒரு பெரிய கல் தான் 300 இருக்கும். ஸோ அப்போது பேலலித்திக்கே 3 பிரிக்க முடியும், 3 லெவல் ஆஃப் கல் இருக்குன்னு அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதற்கு என்ன பார்த்துருக்கோம், பேலலித்திக் மக்களோட ஃபுட்டு பார்த்தாச்சு, கரெக்டாக ஹேபிடேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு, சைட்ஸ் பார்க்கல, ஹேபிடேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு, அவங்க டூல்ஸ் எப்படி பயன்படுத்தினா பார்த்தாச்சு, கோர் டூல், ஃப்ளேக்ஸ் அண்ட் பிளேட். ஒவ்வொரு வருஷம் மாறுது. லோவரில் கோரு, மிடில் கோர் ப்ளஸ் ஃப்ளேக்கு, அப்பரில் கோரு, ஃப்ளேக்கு, ஆல்சோ பிளேட் யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். இந்த கோர் கல் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பயன்படுத்தாங்களே, இந்த கோர் கல்லை வச்சுக்கிட்டு எதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க? எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, இந்த கோர் ஸ்டோன் யூஸ்டு பை பேலலித்திக் பீப்பிள் இஸ் யூஸ்டு ஃபார் கிராப்பிங். தப்பு இல்லை, ஒரு கல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? தூக்கி அடிக்க யூஸ் பண்ணுவாங்க. கல்லை வச்சு கட் பண்ணுவாங்களா, கிழிக்க யூஸ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களே. ஸோ லாஜிக்கலாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஒரே ஒரு 1 கோர் டூல் யூஸ்டு டு ஹிட் தான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ப்ரூட் ஃபோர்ஸ், கையால் எவ்வளோ தூக்கி அடிக்க முடியுமோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல், அவ்வளோதான். இப்போ அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க, ஸ்டோன்ன்றது என்னது? ராக்ஸா? அப்போ பேலலித்திக் பீப்பிள் ராக்ஸை பயன்படுத்திருக்காங்களா? அதுவும் தெளிவாக தெரியுது. இந்த ராக்ஸ் வந்து
குவாட்சைட் ஸ்டோன். அதாவது அந்த ராக்ஸ் பார்க்க எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் அந்த ராக்ஸை நீங்கள் உடச்சு என்ன ஆகும்னா தூள் தூளாக விடாது. சில கல்லை உடச்சா தூள் தூளாக விடும்ல, அந்த மாதிரி கல் கிடையாது. உடச்சா 2 மனம் உடையுது இல்லை, அதை உடைக்கும் போது ஷார்ப்பாக ஓடும். ஒரு கல் இருக்குது, இதை உடைக்கணும்னா ஒரு 3 நாளாக உடையுன்னு வச்சுக்கலாம். அதில் கட்டிங் பார்க்கும்போது ஒரு கல் உடைக்கிறீங்க, சில தூள் விடும்ல, அந்த உளுந்து அந்த ஷேப் இருக்குல்ல, அதை பார்க்க ஷார்ப்பாக இருக்கும். கிறிஸ்டலைன், ஸோ மண்ணு மாதிரி உடையாது. அதை உடைச்சா அந்த ஷேப் உருவாகும், கிறிஸ்டலைன் ராக்ஸ். அப்போ சொல்லுங்க, இந்த ஹார்டாக இருக்கிற பிரிட்டிலாக இருக்கிற கிறிஸ்டல் ராக்ஸ் பயன்படுத்திருக்காங்கன்னா மக்கள் எங்கே வந்திருப்பாங்க? அதாவது அவங்களோட டெல்லிங் சைட்ஸ். டெல்லிங் மீன்ஸ் அவங்க எங்கே வாழ்ந்திருப்பாங்க, எங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க? ஹில்லி ஏரியாஸ், மலையில் வாழ்ந்துருப்பாங்களா, இல்லை ரிவர் பக்கத்தில் வந்திருப்பாங்களா? ரிவர் பக்கத்தில் வாட சான்ஸே கிடையாது. நான் சொல்கிறேன்னா என்ன ரீசனாக இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த ஸ்டோன்லாம் பார்க்கும்போது மலையில் கிடைச்ச ஸ்டோனாக இருக்குது, அது ஓகே, தட் இஸ் ப்ரூஃப். பட் ஷியோர்லி ரிவரில் வாழ வாய்ப்பே கிடையாது. என்ன ரீசனாக இருக்கும்? இப்போ இருக்கிற இண்டஸ் ரிவராக இருக்கட்டும், கங்கா ரிவராக இருக்கட்டும், எல்லாமே என்னது அந்த டைமில் இப்படி இருந்திருக்கும், வெரி வெரி யங், ரொம்ப யங். அப்படின்னு அர்த்தம் அதுக்குன்னு சரியான பாதை இருக்காது. ரொம்ப காலமாக ஓடி ஒரு பாதை பெருசாக உருவாயிடுச்சு, அதுக்குள்ளே போயிட்டு இருக்கு. இப்போ அப்போல்லாம் ரொம்ப எங்கே வந்திருக்கும், அப்போ அது எந்த பக்கம் வருதே தெரியாது. அடிக்கடி என்ன நடக்கலாம், ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளட்டிங் நிறைய சான்ஸ் வந்திருக்கும். அதுக்கு பயந்துக்கிட்டு, ரிவருக்கு பயந்துக்கிட்டு பேலலித்திக் மக்கள் ரிவர் பக்கத்தில் வாழ்ந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அண்ட் ஆல்சோ ரிவர் பக்கத்தில் உங்களுக்கு ஹண்டிங் பண்ணுற அளவுக்கு என்ன கிடைக்காது, ஸ்டோன்ஸும் கிடைக்காது. அப்படி கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும், ரொம்ப மண்ணு மாதிரி இருக்கும், டெபாசிட்ஸ் தான் இருக்கும். மலையில் இருக்க கல் வந்து மெட்டமார்பிக் ராக்ஸ், உருவான கல். அப்போ அவங்க வாழ்ந்தது எங்க, ராக்ஸ்ல தான், மலையில தான். அப்படின்னா இருக்கும் நேச்சுரல் கேவ்ஸ். ரிவர்ல வாழ மாட்டாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. வேற கன்க்ளூஷன் வரலாம், பேலலித்திக் மக்கள் இந்தியா முழுக்க வாழ்ந்திருந்தாலும் மோஸ்ட்லி ரிவர் சைடில் வாழ்ந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஒரு பேலலித்திக் சைட் வந்து ரிவர் பக்கத்தில் இருக்கு, ஃபால்ஸ். ஓகேவா? அதே வார்த்தை கீழே கொடுப்பாங்க. ஏதாவது சைட் நேம் கொடுத்துட்டு திஸ் பேலலித்திக் சைட் இஸ் ஃபவுண்ட் நியர் தி அலுவியல் பிளெயின். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? வாய்ப்பே இல்லை. ரிவர் தானே கொண்டு வரும், ஜாகிரபி படிச்சிருப்போம்ல, ரிவர் தான் டெபாசிட் கொண்டு வரும். என்ன டெபாசிஷன்? அலுவியல் சாயில். பேலலித்திக் மக்களுக்கு அங்கே சம்மந்தமே கிடையாது. அவங்க என்ன தெரியாது, அலுவியல் சாயில பிளான்ஸ் உருவாக்கலாம், விவசாயம் பண்ணலாம் தெரியாது. அவங்க வாழ்ந்தெல்லாம் ஹில் ஏரியாஸ். ஸோ உங்களுக்கு யோசிச்சு என்ன பண்ண முடியும், சைட்ஸ் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அலுவியல் பிளெயினில் பேலலித்திக் மக்கள் வாழ்ந்திருக்க மாட்டாங்க. 2 ரீசன். அவங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல் கிடைச்சிருக்காரு, அதாவது கல்லே கிடைச்சிருக்காரு. 2வது சேஃப்டி பர்பஸ். அந்த சைடில் நீங்கள் நிறைய அனிமல்ஸை பார்க்கலாம், பயத்துல கூட போயிருக்கலாம் நைட் டைம்ல. யோசிக்க முடியுதா? ஒருவேளை ஐஸ் டைம்ல ஃபாரஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு பெரிய காடு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்துச்சு எங்க இருக்கும், ரிவர் பக்கத்துல தான் இருக்கும். ரிவர் பக்கத்துல ஃபாரஸ்ட் இருக்குன்னா அங்கிருந்து அனிமல்ஸ் வரலாம், பயந்துருக்கலாம் ஸ்டார்டிங் டைம்ல. ஆனால் அங்கே வந்துருக்க மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் மோஸ்ட்லி உங்களோட தமிழ்ச்சூர் புக் எடுத்தாலும் சரி, இல்லை என்சிஆர்டி எனி புக் பேலலித்திக் சைட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஹில்ஸ், பிளாட்டிவ்ஸ் இந்த பேராக கொடுத்துருப்பாங்க. சோட்டா நாக்பூர் பிளாட்டிவ், பொட்டுவார் பிளாட்டிவ் கொடுக்குறாங்கன்னா இந்த மலை சைடில் வாழ்ந்துருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம இன்னும் பர்டிகுலராக இந்த சைட்ஸ்லாம் முக்கியம் அப்படின்னு பார்க்கல. நம்ம எய்ம் இது வரைக்கும் என்னன்னா ஸ்டோன் பயன்படுத்திருப்பாங்க, அந்த ஸ்டோனோட கேரக்டரை பேஸ் பண்ணி அவங்க எங்கே, அவங்களோட ஹேபிடேஷன் எங்கே இருந்திருக்கும் அதை அனலைஸ் பண்ணுறோம். ஏன் ரிவர் பக்கத்தில் பேலலித்திக் சைட்ஸ் வந்து கிடைக்கல, இதெல்லாம் அப்படி ப்ரீஃப் அனலைஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த வார்த்தை தப்புங்க. ஸ்டோன் சொல்கிறத விட நமக்கு கிடைச்ச ஸ்டோன் கிடையாது, ஸ்டோன் டூல்ஸ் அதான் முக்கியம். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு டூல் மாதிரி இருக்குது. முக்கியமாக வந்து ஸ்டோன் டூல் பேசினா ஒரு 3 முக்கியமான சைட்ஸ் முக்கியங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமானது, நம்ம இந்தியர்கள் யாரு, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சிவிலைசேஷன் முன்னாடி இருந்திருக்கு, பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு சிவிலைசேஷனுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குன்னு நமக்கு ப்ரூவ் பண்ண ஃபர்ஸ்ட் முக்கியமானது. முதல் முறையாக ஹேண்ட் ஆக்ஸ், அதாவது நம்ம கையால் யூஸ் பண்ண ஒரு உக்கூர் இருப்போம்ல, அந்த டூலை வந்து பல்லாவரத்தை தான் கண்டுபிடிச்சாங்க. அது உங்களுக்கு தெரியும், பல்லாவரத்தையும் இருக்கு. அண்ட் ஆல்சோ 2வது சைட் அதிரம்பாக்கம். அதனால நீங்கள் பேலலித்திக் மேன் அப்படின்னு சொன்னாலே இந்தியாவில் பேலலித்திக் மேன், மேன் வேணா ஹியூமன், இந்தியாவில் பேலலித்திக் ஹியூமன் பீயிங், அதுவும் லோவர் பேலலித்திக் டைம்ல பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் வந்து ஹேண்ட் ஆக்ஸ், பல்லாவரம் கிடைச்சது. அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உருவானது. இதை எக்ஸ்கவேட் பண்ணது யாரு, ஒரு பிரிட்டிஷர், ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட். இந்த பேர்லாம் உங்களுக்கு என்சைட்லேயும் இருக்கு, சமச்சர் புக்ல இருக்கு. பட் இவரோட ஒரு லேபர் வந்து நமக்கு யூஸாக இருக்கு. ஆக்சுவலாக யூரோப்பியன்ஸோட மெயின் வேலை என்னன்னா, பிரிட்டிஷோட மெயின் வேலை என்னன்னா, இந்தியாவோட ஹிஸ்ட்ரியை படிச்சு பார்த்து இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் ஒன்றுமே கிடையாது, அதனால நாங்கள் உங்களுக்கு ரோல் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ணாங்க, ரிசர்ச் பண்ணாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி அந்த ரிசர்ச்சில் வந்து லோவர் பேலலித்திக் டூல்ஸே கிடைச்சதுனால பெரிய ஒரு மக்கள் இங்கே ஆல்ரெடி வாழ்ந்திருக்காங்கன்ற ஒரு பெரிய ஒரு பூம் வந்து இந்தியாவோட கல்ச்சருக்கு உருவாகுது. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸ்டார்டிங் ஃப்ரம் பல்லவரம். ஓகே, ஷூரா சொல்ல முடியும். 8 lakhs. நம்ம ஸ்டார்ட் பண்ணதுங்க 2.5 million அப்படின்னு அர்த்தம். 25 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்காங்க, ஆஃப்ரிக்கா இருக்காங்க. இப்போ ஆஃப்ரிக்காவில் வந்து மைக்ரேட் ஆகிறாங்க. இப்போ மினிமம் 8 லட்சத்துலேயே நமக்கு வந்து இந்தியாவில் ஒரு டூல் நமக்கு தெரியுதுன்னா, அப்போ அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சம் முன்னாடி வந்திருப்பாங்களே. பாதியில் இருந்தே ஹியூமன் பீங்ஸ் உருவான பாதியிலிருந்தே இந்தியா வந்திருக்காங்க. அதனால ப்ரூஃப். 2வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு ஸ்டோன் டூல் கிடைக்குது. ஓகேவா, we are happy. இன்னொரு இடத்துக்கு போறீங்க, இங்க பாத்தீங்கன்னா ஸ்டோன் டூல் வந்து 100கணக்காக இருக்கு, ஒரே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் டூல்ஸ் இருக்கு. then how you feel, இது நடந்திருக்கு. this is the achievement. அதாவது இவ்வளவு கொட்டி கிடக்கிற பேலலித்திக் டூல்ஸ் வந்து ஆல்ரெடி பிரான்ஸ்ல அச்சுலியன் அப்படின்ற பகுதியில் கிடைச்சிருக்கு. இந்த இடத்த அனலைஸ் பண்ணது யாரு, ஒரு ஃபாரினர். அவ கம்பேர் பண்றாங்க, பிரான்ஸ்ல இருந்த மாதிரியே ஒரு மிகப்பெரிய சைட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கு, நிறைய டூல்ஸ் இருக்கு. எந்த இடத்துல இங்க ஒரு டூலுக்கு அர்த்தம், ஒரு வீடு இருந்திருக்கும், அந்த வீட்டில் ஒருத்தவங்க வாழ்ந்துருப்பாங்க, அங்கே கிடைச்சிருக்கும். பட் ஒரே இடத்துல நிறைய இருக்கான்னு அர்த்தம், மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. அப்போ இந்தியாவிலையும் அச்சுலியன் சைட்ஸ் இருந்திருக்கு, அதாவது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், அதாவது நிறைய ஸ்டோன் டூல்ஸை உருவாக்குறதுக்கான ஒரு ஃபேக்டரி மாதிரி இருந்திருக்கு. எந்த இடத்துல, இஸ்ஸாம்பூர். 2வது முக்கியமான சைட்ஸ். நம்மளோட பேலலித்திக் ஹியூமன் பீயிங்ஸை
இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சைட் இசம்பூர். முக்கியமாக லோவர் பேலத்திக் சைட்டுங்க அது. ஓகேவா? ஆக்சுவலாக பார்க்கும்போது ரெண்டு சொல்லணும். ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து சொல்கிறேன் நான் சைட் பார்த்தல. இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகிறீங்க. ஓகேவா? ஒரு ஃபேக்ட்ரி சைட் இது. இப்போ நிறைய டூல்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அதுவும் இந்த மக்களோட காலம் முடிஞ்சு போயிருக்கு. ஒரு ஃபேக்ட்ரி நிறைய டூல்ஸ் இருக்குது. இப்போ நான் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வச்சுக்கலாம். இந்த எல்லா டூல்ஸையும் உற்பத்தி பண்ணாலும் நான் தான். ஓகேவா? இது இண்டஸ்ட்ரியாகவும் இருக்கலாம், இல்லை மார்க்கெட்டாகவும் இருக்கலாம்ல. கரெக்டாக இப்போ நான் உருவாக்கின பெஸ்ட் பொருள் இங்கே இருக்குமா? இருக்காதுல்ல. ஏன்னா இண்டஸ்ட்ரிக்கு வந்து மக்கள் என்ன பண்ணிருப்பாங்க, எது பெஸ்ட்டாக இருக்கோ பார்த்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. அப்போ இருக்கிற ரிமைனிங் பார்ட்டே இவ்வளோ இருக்குன்னா மோஸ்ட் பெஸ்ட் டூல் எப்படி இருக்கும், அது எங்க வீட்டில் இருக்கும். மார்க்கெட்டுக்கு வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து மக்கள் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அந்த ஆங்கிள் யோசிக்கணும். நம்ம கிடைச்சது எல்லாமே ரிமைனிங் யூஸ் பண்ண முடியாம தூக்கி போட கூட இருக்கலாம், கண்டுபிடிச்சது. அது ஒன்று. இன்னொன்று இன்னர் ஆங்கிள் இருக்கு. கண்டிப்பா இந்த ஐஸ் ஏஜ் காலத்துக்கு ஸ்டோன் ஏஜ் தான் பேர் வைக்கணுமா? எனக்கு தெரிஞ்ச வைக்கணும் அவசியம் கிடையாது. இந்த காலம் வச்சுக்கலாம். இந்த காலத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னது? அயன், ஸ்டீல், எலக்ட்ரானிக்ஸ், பேப்பர், காட்டன், வுட், கோல்டு வச்சுக்கலாம், பிளாஸ்டிக். நம்ம வந்துட்டு காலம். நம்ம காலத்தை அனலைஸ் பண்ணுறது நம்ம எப்போ வரோம்? 2026 வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு 2000 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 4000 இல்லை பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹியூமன் பீயிங் நம்ம ஏஜ் அனலைஸ் பண்ணும்போது தோண்டி பார்க்குறாருன்னா இதெல்லாம் கிடைக்கும். இதில் எந்த பொருள் வந்து லாங்கஸ்ட் சர்வைவல்? எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே துருபிடிச்சு போயிடும், ஈஸியாக ஆகிடும், வேனிஷ் ஆகிடும். பிளாஸ்டிக் ரொம்ப காலத்துக்கு இருக்கும். நமக்கு தெரியும் நம்மளோட ஏஜ் டெக்னாலஜிக்கல் ஏஜ். அவங்க என்ன பேர் வைக்கலாம்? கோல்டு ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஒன்று கோல்டு ஏஜ் வைக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் ஏஜ் வைக்கலாம். என்ன பாயிண்ட்ஸ் வர புரியுதா? ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நம்மளை அனலைஸ் பண்ணுறாங்கன்னா எந்த மிச்சம் மீதி கிடைக்குதோ அந்த மிச்சம் மீதி வச்சு தான் பேர் வைக்கிறோம். நம்ம யூஸ் பண்ணுற இப்போ வந்து எது வந்து பெரிஷ் ஆகிடுமோ, எது வந்து சீக்கிரமாக அழிஞ்சு போயிடுமோ அது அவனுக்கு தெரியாது. அப்போ அதை வச்சு நம்ம மெஜாரிட்டாக யூஸ் பண்ண ஒரு பொருளை அழிஞ்சு போனதுனால ஃபியூச்சரில் வர ஜென்ரேஷனுக்கு தெரியாம கூட இருக்கலாம். சேம் லைக் தட் இப்போ ஸ்டோன் ஏஜ்ன்றதுனால ஜென்ரல் என்ன சொல்லுவோம்? ஸ்டோன் அதிகமாக பயன்படுத்தின ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க பேலத்திக் பீப்புள் சொல்கிறோம்ல. பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா அவங்க ஸ்டோனை வந்து பயன்படுத்தல. அவங்களுக்கு தேவையான பொருளை உற்பத்தி பண்றதுக்கு ஸ்டோன் யூஸ் பண்றாங்க. ஸ்டோன் இஸ் யூஸ்ட் as தி மேக்கிங் டூல். இது ஐடியா இருக்கு. ஸ்டோனை பயன்படுத்தி மற்ற பொருள் உற்பத்தி பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. மற்ற பொருள் என்ன இருக்கலாம்? வுட்டா இருக்கலாம். ஏன்னா ஸ்டோனோட வுட் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஜஸ்ட் ஒரு தீசிஸ். வுட்லேயே ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டிருக்கலாம், ஷெல்டர் உருவாக்கிருக்கலாம். அதுக்கு சரி பண்றதுக்கு ஸ்டோனை யூஸ் பண்ணிருக்கலாம். பட் வுட் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இருக்காதுல்ல. ஸோ பேலத்திக் லைஃப்ல வுட் மறைஞ்சு கூட இருந்திருக்கலாம். ஆக்சலிக் ஸ்பிளிங் தெரியல எனக்கு. ஆக்சலிக் ஏஜ் நினைக்கிறேன். பேலத்திக் ஏஜ் வந்து வாட் இஸ் பேலியோலித்திக்? ஓல்டு ஸ்டோன். பேலியோலித்திக் ஓல்டு ஸ்டோன். ஓல்டு ஸ்டோன் ஏஜை வந்து ஆக்சலிக் ஏஜ்னு சொல்லலாம். வுட் யூஸ் பண்ண ஏஜ் கூட சொல்லலாம். ஓகே, இந்த ஆங்கிள் வச்சுங்க. இந்த பாயிண்ட் சொல்லும்போது தோணுச்சு. இண்டஸ்ட்ரி சைட்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரி நம்ம கிட்ட இப்போ இருக்க டூல் வந்து பெஸ்ட் சொல்றோம். பட் பெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், ரிமைனிங் பார்ட்ஸோட இருக்கலாம். ஓகே தானே? புரியுது தானே உங்களுக்கு? ஓகே, நான் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டோன் ஏஜை டீட்டெயிலாக பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பேலியோலித்திக் பார்க்குறோம், அதுக்கப்புறம் தான் மியூசியம் பார்ப்போம். அதாவது கிளைமேட் மாறுற டைம். அப்புறம் நியோலித்திக். பேலியோ பார்த்துட்டு இருக்கோம். பேலியோட இடத்த பார்த்தீங்கன்னா லோவர், மிடில், அப்புறம் பிரிக்கலாம். லோவரில் கோர் டூலு, ஃப்ளேக் டூலு, பிளேட் டூலு. இப்போ கோர் டூல் வச்சுக்கலாம். இப்போ கோர் டூல் பார்க்க இருக்குன்னா அந்த கோர் டூலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும்ல. டைப்ஸ் கிடையாது, சைஸ் இருக்கும்ல. சைஸுக்கு பேர் இருக்கும். ஒரு கல்லை உடைக்கிறோம்னா அந்த ஃப்ளேக்ஸ் உருவாகல. அந்த ஃப்ளேக் நிறைய ஷேப் இருக்குல்ல. ஷேப் பொறுத்து நிறைய பேர் வைப்பாங்க. அந்த பேர் லிஸ்ட் நான் வந்து அப்புறம் சொல்கிறேன், நோட்ஸில் இருக்குது. அது முக்கியம் கிடையாது, ஐடியா புரிஞ்சுக்க. நெக்ஸ்ட்டாக படிக்கிறோம். ஸ்டோன் டூல்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா இந்த ஸ்டோன்ஸ் கண்டுபிடிச்ச இடங்கள் என்ன, சைட்ஸ் பார்க்குறோம். முக்கியமானது என்ன? பல்லாவரம், 2வது அதிரம்பாக்கம் பார்த்தாச்சு. 3வது இசாம்பூரா. இட் இஸ் ஆக்சுவலி சைட்ஸா, இண்டஸ்ட்ரியல் லைக் சைட்ஸா நிறைய கிடைக்குதா? ஓகே, அடுத்த முக்கியம் சைட். அடுத்த சைட் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி மாதிரி. ஸ்டோரி கிடையாது, ரியல் ஃபேக்ட் கண்டுபிடிச்சது. இப்போ இருக்கிற இந்தோனேஷியா இருக்கா, இந்தோனேஷியாவோட சுமத்ராவில் ஒரு வால்கனோ, டோபா வால்கனோ, அது வெடிச்சது. அந்த டைம்ல, இந்த டைம்ல 74,000 இயர்ஸ் அகோ. 74,000 மீனிங் புரியுதா? நான் இருக்கா? 70,000 செகண்ட் மைக்ரேஷன், ஹோமோ சாப்பியன்ஸ் வந்த டைம் பார்த்தோம்ல. ஜஸ்ட் லிங்க் பண்ணிக்கு. இந்த வால்கனோ வெடிச்சு அது ஆஷ் இருக்குல்ல, அது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏசியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆச்சு. ஃபுல் கம்ப்ளீட் பிளாக் வால்கானிக் டெபாசிட். ஸோ இந்தோனேஷியாவில் அந்த வால்கனோ எரப்ஷன், வால்கனோ டெபாசிட் இந்தியா லெவலுக்கு வந்து செட்டில் ஆச்சு, டெபாசிட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 74,000 இயர்ஸ் அப்போ இந்தியாவில் அந்த வால்கானிக் டெபாசிட் செட்டில் ஆயிடுச்சு. ஓகேவா? வருஷங்கள் அதிகமாக காலம் அதிகமாகிட்டே இருக்குமா, மக்கள் வாழ்ந்துருப்பாங்க, டைம் ஆகிட்டே இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆர்கியாலஜிக்கல் பண்ண போகிறோம், எக்ஸ்கவேட் பண்ண போகிறோம். இன்ன வரைக்குமே தோண்டும் போது, நம்ம வந்து ஏர்த்த தோண்டும் போது இந்தியாவில் இந்த வால்கானிக் டெபாசிட் பிளாக் இருக்குல்ல, அந்த பிளாக் ஏரியா நமக்கு தெரியுது. இப்போ வரைக்குமே அந்த டெபாசிட் இருக்குது. ஒரு லெவலுக்கு கீழே போனீங்கன்னா அந்த பிளாக் டெபாசிட் பார்க்கலாம். இப்போ யோசிங்க, ஒரு பொருள் வந்து இந்த பிளாக் டெபாசிட்டுக்கு மேலே ஒரு ஸ்டோன் டூல் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? 74,000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஹியூமன் செட்டில் இருக்காங்க அவங்க டூல்ஸ். ஒருவேளை ஒரு ஸ்டோன் டூல் வந்து இந்த பிளாக் டெபாசிட்ல அது கீழே ஒன்று கிடைச்சிருக்கு வச்சுக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்? 74,000க்கு முன்னாடியே ஒரு ஸ்டோன் டூல் இங்கே இருந்திருக்கு அப்படின்னா ஹியூமன் பீங்ஸ் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இந்த ஐடியா கிளாரிட்டி தெளிவா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற ஜோலாபுரம், JWALAPURAM ஜோலாபுரத்தில் தெளிவாக இருக்கு. அதாவது அந்த பிளாக் டெபாசிட் இருக்குல்ல, வால்கனோ டெபாசிட், அதுக்கு கீழே நிறைய டூல்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படின்னா 74 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்டோன் டூலாக பயன்படுத்திருக்கோம். அப்போ பேலியோலித்திக் எராவோட லோவர் லெவல் ஆஃப் டைமில் நம்ம டூல்ஸை பயன்படுத்துங்கன்னா பெரிய ப்ரூஃப். கோரிலேட் பண்ணுவோம்ல, அது எஸ், அதுக்காக. ஸோ இப்போ பேர் சைட்ஸ்லாம் நான் வச்சுங்க. எங்கே பார்த்தாலுமே புக்கில் படிக்கும்போது பல்லாவரமும் சரி, அதிரம்பாக்கம் சரி, ஜோலாபுரம், இந்த மாதிரி ஏரியாஸை ரிசர்ச் பண்ணுங்க. இல்லை நல்லா மைண்ட் வச்சுங்க. இதை தவிர்த்துட்டு நிறைய மவுண்டன் சொல்லுவாங்க. மவுண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அதை லிஸ்ட் பண்ணுறேன். நர்மதா வேலி, அதாவது நர்மதா தள்ளி இருக்கிற மவுண்டன் இருக்குல்ல, அந்த வி ஷேப் மவுண்டன், அங்கே இருக்கிற சைட்ஸ் எல்லாம் புக்கில் இருக்குது. நான் அகெயின்
சமரைஸ் பண்றேன். பிம்பேட்கா, ஆதம்கர் அண்ட் முக்கியமானது ஹத்னோரா. இது எல்லாமே நர்மதா பக்கத்துல இருக்கு. நர்மதாவோட மவுண்டன் பக்கத்துல இருக்கு. இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் ஆஃப் பேலியோலித்திக் பீப்பிள். அடுத்து இன்னொரு பிளாட்டிவ், போர்ட்வாரா பிளாட்டிவ். அங்க இருக்கிற ஒரு சைட், நிறைய சைட்ஸ் இருக்குங்க. சோகன் சைட்ஸ். இந்த எல்லா இடத்துலையுமே அந்த அவங்க வாழ்றதுக்கான டூல்ஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சவுத் இந்தியாவில் அப்படி பார்த்தாச்சு. அங்கே எடுத்துறேன் பெனின்சுலார் பிளாட்டிவ்ல இல்லை பெனின்சுலார் வேணாம் அப்படி பார்த்தாச்சு. இது வேண்டாம். இதில் சில முக்கியமான ஏரியாஸ்னா நீங்கள் அடிக்கடி புக்கில் படிக்கிறது. சோகன் முக்கியம். பெலன் வேலின்றது இப்போ யூபி இருக்குல்ல, யூபியில் மிர்சாப்பூர் இருக்குல்ல, அங்கே இருக்கிறது எல்லாம் தேவையில்லைங்க. பெலன் வேலி போதும். மேபி சில பேருக்கு ஸ்டேட்ஸ் நாம ஆசையாக இருக்கும், அதனால யூபி சொன்னேன். சோகன் வந்து பாகிஸ்தான், அப்புறம் தான் பஞ்சாப், அப்புறம் அடுத்து ராஜஸ்தான் வந்து தித்வானா. நிறைய சைட்ஸ் இருக்குங்க. 100 சைட்ஸ் இருக்கு. ஓகே, 100 சைட்ஸையும் மெமரி பண்ண முடியாது. எக்ஸாமில் லாஸ்ட் ஒரு 12 இயர்ஸில் கேட்ட கொஸ்டின் டோட்டலாக 3 to 4 கொஸ்டின்ஸ் தான். அந்த 3 to 4 கொஸ்டின் சைட்ஸ் தான். இப்போ சைட்ஸ் கேட்குறாங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த கான்செப்ட் இருக்குல்ல, ஸ்டோரி வச்சு மேனேஜ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? பேலியோலித்திக் மக்களோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு டூல்ஸ். இயற்கையில் கிடைச்ச ஒரு கல்லை ஒரு கருவியை மாற்றி சாப்பாடு பயன்படுத்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அப்டேட். ரெண்டாவது மிகப்பெரிய அப்டேட் என்ன இருக்கும்? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபயர் ஆக்சிடென்ட்டாக பயன்படுத்தி உருவாக்கியிருப்பாங்க. எதுக்கு பயன்படும்? நைட் டைமில் ஒரு வாக்கிங் போவாங்கல்ல, ஸோ நைட் விஷனுக்கு பயன்பட்டுருக்கலாம். இல்லைனா ஒரு அனிமல் வந்துச்சுன்னா அந்த அனிமலை பயமுத்துறதுக்கு, சேஃப்டிக்கு. அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னது? ஃபுட்டை குக் பண்ணுறது. ஸோ ராவாஸ் ஃபுட்டை சாப்பிட்ட மனுஷன் குக் பண்ணி சாப்பிட்றான். சரி, ஆக்சுவலாக ஸ்டோனை விட ஃபயர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ல எவல்யூஷனா. நம்ம பயாலஜிக்கலாக எவல்யூஷன் ஆனதுக்கு கூட ஃபயர் முக்கியம். அது உங்களுக்கே தெரியும். நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங் ஒரு பச்சையாக சாப்பிட்றோம், ஒரு பச்சை அனிமலோட ஃப்ளஷ் சாப்பிட்றோம், இல்லை பச்சை வந்து ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றோம், இல்லை வந்து வெஜிடபிள் சாப்பிட்றோம். ஸோ அந்த ரா மெட்டீரியல், அந்த ரா ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உடம்புக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். அப்போ உங்கள் உடம்புல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி உள்ள சாப்பிட்றீங்களே, சாப்பிட்ட சாப்பாடு வயிறு டைஜஸ்ட் பண்ணல, வயிறு வந்து வயிறு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே முக்கால்வாசி எனர்ஜி போயிடும். இந்த நிலை எப்போ மாறுது? ஃபயர் வந்தோடனே. ஃபயர் என்ன பண்ணுது? நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபுட்டை குக் பண்ணுறோம், குக் பண்ணி சாப்பிட்றோம். குக் பண்ணி சாப்பிட்ட ஃபுட்டை வயிறு என்ன பண்ணுது? டைஜஷன் ஈஸியாக முடிஞ்சிருது. அப்போ டைஜஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எனர்ஜி ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எனர்ஜி ஹியூமன் பீயிங் இப்போ எக்ஸ்ட்ரா சேவ் ஆகுது. எக்ஸ்ட்ரா சேவ் ஆகிற எனர்ஜி என்ன பண்ணலாம்? திங்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. காக்னிட்டிவ் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறான். இந்த உலகத்தில் முதல் முறையாக ஃபயரை கண்டுபிடிச்சதுக்கான சைட் இருக்கிற இடம் சைனா. 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி 5 lakhs ago சைனாவில் ஃபயர் கண்டுபிடிச்சதுக்கான ஒரு ப்ரூஃப் சைட் இருக்கு. சைட் முக்கியம் இல்லை, 2.5 மில்லியன் பார்த்தோமா, 20 லட்சமா. ஸோ 5 lakhs கிட்ட நெருங்கும் போது தான் ஃபயர் கண்டுபிடிச்சாச்சு. மீனிங் புரியுதா? ஹியூமன் எனர்ஜி சேவ் ஆகுது. அப்போ என்ன பண்ண முடியும்? வெறும் ஃபிசிக்கலாக டைஜஷனுக்கு யூஸ் பண்ண எனர்ஜி என்ன பண்ணலாம்? ஹியூமன் ப்ராசஸிங் யூஸ் ஆகுது. லைஃப் எப்படி வாழலாம்னு யூஸ் ஆகுது. இப்போ என்ன பண்ணுவேன்? அந்த எனர்ஜி வச்சுக்கிட்டு நீ பேச ட்ரை பண்ணுவேன். நீ லாங்குவேஜுக்கு ட்ரை பண்ணுறல, நீ சாப்பிட்டு டைஜஷன் ஆகுது, எனர்ஜி எக்ஸ்ட்ரா இருக்குன்னா தான் என்ன பண்ணுவேன்? இன்னும் அடுத்த நாளைக்கு வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும், நீ வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவேன். அப்போ நீ பேச ட்ரை பண்ணுற, லாங்குவேஜ் ட்ரை பண்ணுற. வாட் இஸ் லாங்குவேஜ்? லாங்குவேஜ் மெயின் பர்பஸ் என்ன? கம்யூனிகேஷன். அதாவது ரியாலிட்டியை அப்ட்ராக்டாக மாற்ற லாங்குவேஜ். வாட் இஸ் ரியாலிட்டி? அங்கே ஒரு மவுண்டன் இருக்குது, மவுண்டன்றது ரியாலிட்டி. நான் பேசுகிறேன், அங்கே ஒரு மவுண்டன் இருக்குன்னு நான் சொன்ன உடனே நான் ஜஸ்ட் பேசுகிறேன், அப்ட்ராக்ட். நான் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு விஷயம் சொல்கிறேன், ஜஸ்ட் அப்ட்ராக்ட். நான் ஜஸ்ட் வாயால் பேசுகிறேன். அதை பேசும்போதே உள்வாங்கும் போதே ஒரு மவுண்டன் மைண்டில் வந்துருச்சு. அப்போ என்னோட அப்ட்ராக்ட் வழியாக மைண்ட் லெவல் கம்யூனிகேஷன் வழியாக ரியாலிட்டி கடத்த முடியுது. அப்போ எப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட கனெக்ட் பண்ணிக்கிறோமோ, லாங்குவேஜ் த்ரூ சிம்பிள்ஸ் இதெல்லாம் உருவாக்குறது டைம் இருக்குது. ஒரு பெரிய விஷயத்தை ஜஸ்ட் லைக் ஒரு வீக் அமிச்சோ, ஒரு பறவைக்கு வந்து ஒரு சிம்பிள் போட்டு ஈஸியாக ஒரு பெரிய ரியாலிட்டியை இமேஜினிங் ரியாலிட்டியாக மாற்ற முடியும். அப்போ எல்லாரும் கூட உன்னால் கனெக்ட் பண்ண முடியுதுன்னா சோஷியல் ரிலேஷன்ஷிப் உருவாக வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? பட் இதெல்லாம் இப்போ ஆஃப்டர் 5 lakhs லோவர் மிடில் அப்பர்னு அட்வான்ஸ் ஆக தான் இதெல்லாம் உருவாகுது. ஸ்டார்டிங்லேயே கிடையாது. அதனால் பெலன் வேலி முக்கியம். பெலன் வேலியில் ஒரு 55,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியன்ஸ் கிடையாது, அப்போ வெரி சாரி, அப்போ ஹியூமன் பீயிங்ஸ் ஃபயரை பயன்படுத்துறதுக்கான ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ஊரில் 55,000 தான் ஃபயர். ஸோ மிடில் பேலியோலித்திக்ல தான் ஃபயரை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா லாங்குவேஜ் எப்போ இருக்கும்? லாங்குவேஜ் மீன்ஸ் சிம்பிள்ஸ். அப்பர் பேலியோலித்திக் ஒரு இடத்துல பாகோர் 1, அதாவது இது பிளேஸ் கிடையாது, பிளேஸ் பேர் வந்து மத்திய பிரதேஷில் இருக்கிற சித்தி ஒரு பகுதியில் ஒரு சிம்பிள் கிடைச்சிருக்கு, ஒரு கல் ஸ்டோன் இப்படி டிஃப்ரெண்டாக கிடைச்சிருக்கு. அதை பார்க்கறதுக்கு டைட்டி மாதிரி இருந்திருக்கு. தனக்கு தேவையான விஷயத்தை யோசிச்சு ஒரு கடலாக உருவாக்குறதுக்கான சான்சஸ் அதை ஆக்சுவலாக அதை பார்க்க டூல்ஸ் கிடையாது, மேக்ஸிமம் டைட்டி மாதிரி தான் இருக்குது. அப்போ ஒரு குட்டி ரிலிஜன் உருவாக்கலாம்னா அப்பர் பேலியோலித்திக்ல ஒரு ரிலிஜன் உருவாயிருக்கலாம். அதெல்லாம் யார் காரணம்? ஃபயர் தான். ஃபயர் என்ன பண்ணுது? வேலையை ஈஸியாக்கிடுது. அவங்களுக்கான லெஷர் டைம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதுன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற நம்மளோட டெக்னாலஜியை அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு அவங்க பேலியோலித்திக் லைஃபோட ஃபுட்டு டூல்ஸு என்னென்ன பண்ணாங்க அதை அனலைஸ் பண்ணி பார்த்தா அவங்களோட டெய்லி லைஃப்பில் ஹண்டிங் கேதரிங் பண்ணதுக்கப்புறம் 1 வீக்கில் டோட்டலாக ஒர்க் பண்ணது 20 hours a week. மீனிங் புரியுது? அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்களோட ஒர்க்கிங் டைமே 2 hours தான். மிச்சம் இருக்கிற டைமுக்கு அவங்க இருக்கிற எனர்ஜிக்கு என்ன பண்ணுறாங்க? பேசலாம், எழுதலாம், வரையலாம், ஒரு கல்ச்சர் உருவாக்குறாங்க. ஓகே, அடுத்ததாகும் இப்போ இருக்கிற சொசைட்டி வில்லேஜ், அதாவது ரூரல், அதாவது அக்ரிகல்ச்சர் சொசைட்டி. விவசாயம் கண்டுபிடிச்சா ஒரு இடத்துல செட்டில் ஆகணும்ல, வில்லேஜ் உருவாக்குது. அப்போ ஒர்க் டைம் ஆகும், அதிகமாகும். அப்போ வில்லேஜ் கண்டுபிடிச்ச அப்போ விவசாயத்தை கண்டுபிடிச்ச டைம்ல இருந்து, அதாவது நியோலித்திக் டைம் அப்புறம் பார்க்கலாம். அப்போ வந்து ஒர்க் என்னது? 40 hours a week டபுள் ஆகுது. ஏன்னா நிறைய ஒர்க் பண்ணி சேவ் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது ஒரு ஹியூமன் பீயிங் அதிகமாக லெஷராக இருந்த டைம்னா
பேலலித்திக் டைம் தான். இப்போ என்ன ஆயிடுச்சு, 40 இயர்ஸ் அதிகமாகிடுச்சு. டெக்னாலஜி நம்ம அட்வான்ஸ்மெண்ட் ஆக நம்ம லைஃப் ஈஸி ஆகிற மாதிரி இருக்கு, ஒர்க்கிங் டைம் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகே இல்லை. ஸோ பேலலித்திக் பீப்பிளோட லைஃப் ஒரு டிகோட் பண்ணியாச்சுல. அவங்க என்ன ஃபுட்டு சாப்பிட்டாங்க, எந்த சைட்ல இந்தியாவில் வாழ்ந்தாங்க, எந்த இடத்துல ஸ்டே பண்ணாங்க, என்ன டூல்ஸ் பயன்படுத்தினாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ ஒருவேளை பேலலித்திக் மக்களுக்கு ஒரு கல்ச்சர் இல்லை ஆர்ட் உருவாக்கணும், இப்போ உருவாக்கலாம் ஆஃப்டர் ஃபயர் அப்போ பேலலித்திக் தான். ஸோ பெயிண்டிங்னு ஒன்று பிம்பேட்கால இருக்குன்னா அது எப்படி இருக்கும், மோஸ்ட்லி அப்பர் பேலலித்திக். என்ன வரைஞ்சிருப்பாங்க, ஹண்டிங் பண்ண வரைஞ்சிருக்கலாம், அது பார்த்த பேர்ட்ஸ் வரைஞ்சிருக்கலாம், இல்லை அவங்களே வரைஞ்சிருக்கலாம், ஹியூமன் பீங்ஸே வரைஞ்சிருக்கலாம். யூஸ்வலாக கிடைக்கிற கலர் வச்சுக்கிட்டு ரெட் கிடைச்சிருக்கும், ஒயிட் கிடைச்சிருக்கலாம், கல் இருந்து அப்புறம் பிளாக் கிடைச்சிருக்கலாம்ல, பிளாக் கிடைச்சிருக்கலாம், க்ரீன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பிளாக்கு, ரெட்டு, க்ரீனு, ஒயிட் தான். இந்தியாவில் ப்ளூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ளூ யூஸ் பண்ணல, இயற்கையாகவே ப்ளூ கிடையாது. ஸோ ஓரளவுக்கு பேலலித்திக் ஹியூமனோட லைஃப் புரிஞ்சிச்சுல. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீசோலித்திக் லைஃப் பார்க்கலாம். மீசோலித்திக், நியோலித்திக் சேர்ந்து பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். பட் இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த லைஃப்ல பேலலித்திக் லைஃப்ல சில ஃபேக்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டேன் மீன்ஸ் அந்த ஸ்டோரியில் சொல்லும்போது லிங்க் ஆகாதுல்ல. இப்போ அதை லிஸ்ட் பண்ணுறேன். இது முக்கியம். ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் ஞாபகம் இருக்கா? ஹி ஃபவுண்ட் அவுட் பேலலித்திக் டூலா. எந்த வருஷம் சொல்ல நான் 1863. இயர் முக்கியம் கிடையாது, பிரிட்டிஷ் டைம்லாம் படிச்சாச்சு. பட் நம்ம கிளாஸ்ல சில பேர் குரூப் எக்ஸாம் படிக்கிறதால நான் ஆட் பண்றேன். அது என்னால முடிஞ்சது, அதாவது என் மைண்ட்ல ஞாபகம் வரத சொல்றேன். ஓகே, ப்ரிப்பேர் பண்ணதுல. இப்போ அடுத்த பாயிண்ட், இந்த ஸ்டோன் டூல்ஸ் இருக்குல்ல, இந்த ராக்ஸ் எல்லாமே முக்கியமாக அந்த அச்சிலியன் டூல்ஸ் பார்த்தோம்ல, நிறைய டூல்ஸ் கிடைக்கிற இடம் பார்த்தோம்ல, இண்டஸ்ட்ரி மாதிரி. அந்த எல்லா டூல்ஸும் உருவாக்க என்ன தேவை, ஸ்டோன் தேவையா, ராக் தேவையா? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு இடம். இந்த இந்தியாவில் இந்த பகுதியில் நிறைய மழை பெய்யுது, ஹெவி ரெயின்ஃபால். இதுதான் மழையே பெய்யாது. எந்த இடத்துல ராக் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும், இங்கே தானே. ஹெவி ரெயின்ஃபால் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், எல்லாமே ராக்ஸ் ஆகிடும், அது ஃபுல்லாக சிதைஞ்சு போயிடும்ல, நிறைய மூவ் ஆகிடும்ல. அப்போ மோஸ்ட்லி இந்த டூல்ஸ்க்கான ரா மெட்டீரியல் கிடைக்கிற பகுதி வந்து ஹில்ஸ், கரெக்டா? அப்போ இந்தியாவில் எந்த ஹில்ஸ்லாம் அதிக மழை பெய்யும், வெஸ்டர்ன் காட்ஸ், கோஸ்ட்லி ஏரியாஸ் வச்சுக்கலாம். கோஸ்ட்லி ஏரியாஸ் மழை பெய்யும்ல. இப்போ நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் மழை பெய்யும். இந்த பகுதியில் உங்களால் கண்டிப்பாக அச்சுலியன் டூல்ஸ் பார்க்க முடியாது, இண்டஸ்ட்ரி லைக் நிறைய டூல்ஸ் பார்க்க முடியாது. என்ன ரீசன், ஹெவி ரெயின்ஃபால். அடுத்த சைட்ல ஒரு ஃபேக்ட், அதிரம்பாக்கம், பல்லாவரம், குடியம் நியர் சென்னை. இது ஒரு அப்டேட். இசாம்புரட், கர்நாடகாவில் இன்னொரு பிளேஸ். அன்ஸ்கி வேலி, புரியுதுல? எஸ், மவுண்டன் வேலிஸ். 2 பாயிண்ட்டுங்க. நாம பயன்படுத்தின டூல்ஸ் கிடைக்கிறது ஒன்று, பட் நம்மளோட தடையுமே இருக்கிறது ஒன்று. பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஹத்னோரா மத்திய பிரதேஷ்ல நம்ம மண்டோடு கிடைச்சிருக்கு. அப்படியே அர்த்தம் ஃபாசில் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம நிறைய ஃபாசில்ஸ் கிடைச்ச ஒரு முக்கியமான ஓல்டஸ்ட் ஃபாசில், அதாவது அந்த ஹோமரட்டஸ்லாம் பார்த்தோம்ல, அந்த டைம்ல ஃபாசில் ஹத்னோரா மத்திய பிரதேஷ் நியர் பை ஹோஷாங்காபாத். இதெல்லாம் எங்க இருக்கு, நியர் நர்மதா. அதனால ஸ்கல் பேர் என்ன, நர்மதா ஹியூமன். ஜஸ்ட் பேர் தானே, நேமிங் தி பீப்புள். இது ஏன் முக்கியம், ஹி இஸ் தி ஆர்கியாக் ஹோமோசாப்பியன். இந்த வார்த்தை உங்களோட சமைச்சரில் கொடுத்துருக்கு, ஆட் பண்றேன். மத்திய பிரதேஷ்ல இருக்கிற ஹோஷாங்காபாத் நேரில் இருக்கிற ஹத்னோரா ஏரியாவில் ஆர்கியாக் ஹோமோசாப்பியனோட மண்டோடு கிடைச்சிருக்கு, நர்மதா ஹியூமன். அண்ட் இதே டைம்ல இதே நர்மதா வேலியில மலைத்தொடர்களில் எலிஃபென்ட்டோட ஃபாசிலும் கிடைச்சிருக்கு. ஸோ அனிமல் ஃபாசிலும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? எலிஃபென்ட், கேட்டில், வைல்டு கேட்டில், வாட்டர் பஃபலோ, சமைச்சர் கொடுத்துருக்கு. எக்ஸ்டின்ட் ஹார்ஸ், அழிஞ்சு போன ஹார்ஸ் கிடைச்சிருக்கான். ஸோ யூபிஎஸ்சிக்கு இந்த டீடைல் தேவையில்லை, சமைச்சர் புக்கில் கொடுத்துருக்கலாம் சொல்றேன். ஓகே, மறந்துடுங்க. அண்ட் ஆந்திர பிரதேஷ் படிச்சோம்ல, அதில் எக்ஸ்ட்ரா குருநூல் கேவ்ஸ் இது ஆட் பண்ணிக்கங்க. மத்திய பிரதேஷ்ல சோன்பூர் பார்த்தோம்ல, சோன் வேலி, அங்க இருக்கிற பாகோர் பார்த்தோமா, பாகோர் சைட்ஸ் 1, 3 நிறைய ஏரியாஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ், மேபி எக்ஸாம் யூஸ் ஆகலாம். பட் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் மறந்து போன எக்ஸாம்ல படிச்ச ஸ்டோரிஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, ஸ்டோரிஸ் ரிவிஷன் பண்ணிக்கங்க. ஏன்னா மீசோலித்திக் அடுத்த நியோலித்திக் படிக்கும்போது கம்பேர் பண்ணி தான் நம்ம ஆன்சரே பண்ணுவோம். கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பேலலித்திக் ஆன்சர் ஞாபகம் வரலன்னா டஃபாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டே கிளாஸ் அடுத்து ஷேர் பண்ணுறேன்.